அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். ரைட்டா? எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? ரெடியா இருக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிறீங்களா? காட் பிளஸ் யூ. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை, சமாதானம், கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள பெருகட்டும். உங்களுடைய அன்பு உங்க சகோதரர்களுக்குள்ள பெருகட்டும். நம்ம சகோதரத்துவத்தின் அன்பு உலகம் எல்லாம் பெருகட்டும். நம்ம மூலமாய் கிறிஸ்துவின் அன்பு பெருகட்டும். அதனால தேவராஜ்யம் வளரட்டும். அப்படி நடந்தது, நம்ம மூலமா நடந்தது அப்படின்னா, நமக்குரிய வெகுமதிகள், சன்மானங்கள் பரலோகத்துல கர்த்தர் நிச்சயமா வைத்திருக்கிறார். ஸோ நம்ம இன்னைக்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். நம்ம நல்லா கவனிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 9. நம்ம பார்க்கறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக். மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறேன், மறக்காதீங்க. நம்ம பார்க்கிறது ஒரு சரித்திர புஸ்தகம், அதை மறந்துடாதீங்க. அந்த ஹிஸ்டாரிக்கல் இந்த சாப்டர் 9ல் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும் நினைக்கிறேன் நான். இது ஒரு சரித்திர புஸ்தகம்ன்றதற்கான இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு எவிடன்ஸ் கூட சொல்லலாம். எப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்த சம்பவத்துக்குள்ள போயிட்டே இருப்பார். நம்ம 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரமும் கரெக்டாக வாசிக்கும் பொழுது நம்ம நல்லா கவனிங்க. யூ ஷுட் நாட் ஃபர்கெட், மறக்காதீங்க. லூக்கா எழுதுறார். லூக்கா யாருன்னு கேட்டிங்கன்னா, பவுலோடு கூட ஊழியத்தில் கம்பானியனா, துணையாக பவுலோடு கூட ஊழியத்துக்கு போனவர், கூட இருந்தவர். சரியா? லூக்கா வந்துட்டு ப்ரொஃபஷனலாக டாக்டர், ரட்சிக்கப்பட்ட நபர். யாருக்கு எழுதுறாருன்னு கேட்டால் புறஜாதிக்காக எழுதுறார். புறஜாதின்னா இஸ்ரவேல் அல்லாத ஒரு மகனுக்காக எழுதுறார். அவர் யார் அப்படின்னு கேட்டால் தியோஃபிலஸ், ஒரு ரோமன் கவர்மெண்ட்டில் அதிகாரியாக இருக்கிறவர். அவர் ரட்சிக்கப்பட்டது உண்மை. ஆனால் ரோமன் கவர்மெண்ட்டால் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இயேசுவை ஒரு என்ன சொல்கிறது, புரட்சி படை தலைவன், அரசாங்கத்து விரோதமாய் உருவாகி எழும்பி வந்தவன், அரசாங்கம் அவனை கொன்றுச்சு, அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அரசாங்கத்துடைய சைட்லேருந்து அதிகமாக இருக்குது. கரெக்டாக? அப்போ வந்துட்டு அதன் மத்தியில் தியோஃபிலஸ், தேயோபெலுவினுடைய விசுவாச வாழ்க்கை டப்பா கொஞ்சம் டான்ஸ் ஆடுது, தடுமாறுது போல்க. அதனால லூக்கா என்ன பண்ணுறாரு, உனக்காக நான் பண்ணுறேன்னு அந்த வேலையை நான் அப்படின்ட்டு தீர விசாரித்து கேட்டு ஆதாரபூர்வமாய் இவரும் கண்டு 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 தெரிந்து கொண்டதை, கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டதை, விசாரித்து தெரிந்து கொண்டதை ஆதாரபூர்வமாக எழுதுறாரு. ஸோ அப்படி எழுதும் பொழுது நல்லா கவனிங்க, ஒரே ஃபோக்கஸ் மட்டும்தான். இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர் தான் தேவகுமாரன். அது 100% உண்மை. ஏன்னா அவரை தொடர்ந்து பின்பற்றுகிற சீஷர்களெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இயேசு என்ன சொன்னார், அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவருடைய சீஷர்கள் கீழ்ப்படிந்தாங்க. அதனால இயேசு செய்த காரியத்தை விட அதிகமாக சீஷர்கள் இங்கே இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீ நம்புகிற மாதிரி இயேசு கிறிஸ்து உண்மையாகவே தேவகுமாரன் தான். தேவகுமாரன் சொன்னாலே தேவன் தான். சன் ஆஃப் மேன், இல்லாட்டி சன் ஆஃப் காட். சன் ஆஃப் மேன் அப்படின்றது தான் ஒரு நல்ல டைட்டில். ஆக்சுவலாக சன் ஆஃப் மேன் அப்படின்றதே காடுக்குரிய டைட்டில் தான். அதனால் புரிஞ்சுக்கங்க. சன் ஆஃப் மேன், தேவகுமாரன், மனிதகுமாரன். மனுஷகுமாரன் அப்படின்ற வார்த்தை, தேவகுமாரன்ற வார்த்தை பைபிளில் நிறைய பேருக்கு சன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட், தேவகுமாரன், தேவகுமாரன். இந்த வார்த்தை ஆதாம்லேருந்து ஆபிரகாம்லேருந்து பவுல்லேருந்து ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும், நம்ம எல்லாருமே தேவனுடைய புத்திரர்கள் தான். புத்திரன், குமாரன் எல்லாம் ஒன்று தான், தேவகுமாரர்கள் தான். ஆனால் அந்த சன் ஆஃப் மேன் அப்படின்னு சொன்னால், ஆமாம், மனிதனாய் பிறந்த எல்லாருமே மனிதனுடைய பிள்ளைகள் தானே அப்படின்ற மாதிரி வரும்ல. ஆனால் அந்த சன் ஆஃப் மேன் அப்படின்ற டைட்டில் பிப்ளிக்கலாக பார்க்கும் பொழுது கடவுளுக்கு மட்டும் அதிகமாய் பொருந்துகிறது. எப்படின்னா, எந்த கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்தாரோ அவருக்கு அதிகமாய் பொருந்துகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் மனுஷகுமாரன் மேகங்களிலிருந்து வர கண்டேன். நான் ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் யோவான் நம்ம பார்க்கும்பொழுது இந்த இந்த டாப்பிக்லாம் நான் சொல்லும்போது தானியேலிருந்து எடுத்து வாசித்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே காட்டினேன். ஞாபகம் வச்சுருப்பீங்க, நோட்ஸ் எழுதி வச்சுருப்பீங்க, நான் நம்புகிறேன் நான். சரியா? அப்போ வந்துட்டு மனுஷகுமாரன் அப்படின்றது இயேசுவுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில். சரியா? அப்போது இயேசு வந்து மனுஷகுமாரன்னு சொல்லும்பொழுது சாதாரண ஒரு மனிதனாய் பிறந்தார் மனுஷகுமாரன், அப்படி கிடையாது. மனுஷகுமாரன் அப்படின்ற டைட்டில் இயேசு தனக்குத்தானே கிளைம் பண்ணிக்கிறார். நான் தான் மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது வந்துட்டு அவரை வந்துட்டு கடவுளாக தாங்க யூதர்கள் பார்த்தாங்க. நீ மனிதனாக இருக்க, உன்னை நீயே தேவன் நீ சொல்லிக்கிறியே அப்படின்னு தான் எல்லாருமே அங்கே கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க. ரைட்டா? ஏன் அப்படின்னா, மனுஷகுமாரன் மேகங்களிலிருந்து இறங்கி வருவார், கடவுள் வானத்திலிருந்து அவர் மேகத்தின் வழியாக இறங்கி வருவார் அப்படின்றது தானியேல் சொன்ன ப்ராஃபஸி. அந்த கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மனுஷகுமார்ன்ற டைட்டில் இயேசு தனக்கு கிளைம் பண்ணிக்கும் பொழுது அங்கே பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நீ விசுவாசிக்கிற இந்த இயேசு தான் உண்மையாகவே ஒரு மனுஷகுமாரன் தான், உண்மையாகவே ஒரு தேவகுமாரன் தான், நீ நம்புறது கரெக்டு தான், நீ நம்புறதுல எந்த பிழையுமே இல்லை அப்படின்றதற்கான எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்துட்டு லூக்கா வந்து என்ன பண்ணுறாரு, கேட்டு தேடி விசாரித்து இயேசு கிறிஸ்து மெய்யாகவே தேவகுமாரன் தான், கடவுள் தான் அப்படின்றதற்கான ஆதாரங்களை திரட்டும் பொழுது அதிகமாக இங்கே லூக்கா கொடுக்கக்கூடிய ஆதாரம் என்ன தெரியுமா,
இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் சொன்னபடி அவருடைய சீஷர்கள் மேலே பரிசுத்த ஆவி இறங்கினாங்க. அவர் சொன்ன வேலையை சீஷர்கள் தொடர்ந்து செய்கிறபடினால இங்கே சீஷர்கள் மூலமாய் இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறுது. என்னன்னா பலத்த அற்புதங்கள் பயங்கரமாக. நீ இயேசு வந்துட்டு அவன் ஓவராக பண்ணுறான், ஓய்வு நாள் அன்றைக்கி வேலை செய்கிறான், சப்பானி நடக்க வச்சுட்டான், அந்த திமிர்வாதக்காரன் எழுப்பி நடக்க வச்சுட்டான், பெதஸ்தா குளத்தாண்ட இயேசு நீங்கள் தூக்கி சிலுவையில் அரைஞ்சிட்டீங்கல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை விட பயங்கரமாக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதற்கான எவிடென்சஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அந்த எவிடென்சஸை மொத்தமாக கம்பைல் பண்ணி எழுதப்பட்டது தான் வந்துட்டு அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம். புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு? அப்படி அப்போஸ்தலரை வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவமாக வரிசையாக அடுத்தடுத்து சம்பவங்கள் தான் இருக்குமே தவிர ஒவ்வொரு நாளின் அடிப்படையில், வருடத்தின் அடிப்படையில் எத்தனை வருஷங்கள் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்ற ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்ன்றதை விட ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது. விளங்குதா நான் சொல்கிறது? புரியுது எல்லாருக்கும்? அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம பேதுரு பிரசங்கம் பண்ணுறார், அப்புறம் ஜெயிலில் போடுறாங்க, அங்கேருந்து தேவதூதர்கள் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வராங்க, திருப்பி ரெக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு முறை வார்னிங் கொடுத்தாங்க, 2வது முறை கொன்றுன்னு பிளான் பண்ணாங்க. கமாலியல் சப்போர்ட் பண்ணுறனால கொல்ல முடியாமல் அநேக அடிகள் அடித்து இனிமேல் பேசாதன்னு துரத்தி விட்டுறாங்க. ஆனாலும் நாங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வெளியே வந்து அதே சாலமன் மண்டபத்தில் மறுபடியும் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மனுஷகுமாரன் அவர் தான் உண்மையான தேவன் அப்படின்ட்டு தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு சீஷர்கள் அதிகமாக கூட்டங்கள் பெருக ஆரம்பிக்குது. அப்போ கிரேக்க விதவைகளை விசாரிப்பதற்கு ஆள் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேரை சூஸ் பண்ணுறாங்க. அந்த 7 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான், பிலிப்பு, பிரெகோர், நிக்கானோர், தீமோன், பர்மேனா, யூத மார்க்கத்தவனான அந்தியோகியா பட்டத்தானாகிய நிக்கோல்லா. ரைட்டா? இவங்க எல்லாரையுமே வந்துட்டு 6 பேரை வந்துட்டு அழகாக சூஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டா? இப்போ இந்த 6 பேருமே நல்லா கவனிங்க. இங்கே ஏன் அதை ஹிஸ்டாரிக்கல் புக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா 6 பேரை சூஸ் பண்ணாங்க. அதில் 2 பேர் மட்டும் தான் வல்லமையாக செயல்பட்டாங்களோ? யார்? ஸ்தேவானும் பிலிப்பும். வேறு யாரும் வல்லமை மற்ற 4 பேரும் சும்மா இருந்துட்டாங்களோ? டம்மியாக இருந்துட்டாங்களோ? இல்லை ஒருவேளை வந்துட்டு ஆண்டவர் உண்மையாக 2 பேர் தான் சூஸ் பண்ணாங்க, இவங்களாவே ஒரு 4 பேரை சேர்த்து சூஸ் பண்ணிட்டாங்க, பேதுருடைய சாய்ஸே அங்கே சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. இல்லை என்னென்னா இது வந்துட்டு பவுலோடு கூட நல்லா கவனிங்க. பவுலோடு கூட நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை 2ஆக பிரிச்சிக்கலாம் அப்படின்னா ஒரு 9, 10, 11, 12, 15 வரைக்கும் கிட்டத்தட்ட பேதுரை பற்றி பார்க்க முடியும். அப்படின்னா பவுலுடைய 1ஆம் மிஷனரி யாத்திரை முடிஞ்சு 2ஆம் மிஷனரி யாத்திரை அந்த டைம் வரைக்கும் பேதுருடைய சம்பவங்கள் பார்க்க முடியும். பவுல் 2ஆம் மிஷனரி யாத்திரைக்கு போய் 3ஆம் மிஷனரி யாத்திரை பண்ண அந்த லாஸ்ட் டைம்லலாம் பவுலை பற்றி மட்டுமே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இருக்கோம். பேதுரு என்ன ஆச்சு, ஒரு முறை கூப்பிட்டாங்க, வார்னிங் கொடுத்தாங்க யூதர்கள் ரோம் அதிகாரத்தோடு. செகண்ட் டைம் கூப்பிட்டு கொலை பண்ண பிளான் பண்ணி கொலை பண்ண முடியல, செம்மடி அடிச்சு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கூடவே இல்லையோ, விட்டாங்களோ. அதுக்கப்புறம் பேதுருக்கு என்ன பிரச்சனை வந்தது, எப்படி பேதுரு செத்து போனார், நமக்கு எந்த டீட்டெயிலுமே இல்லை. ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம்? எழுதுனது யார்? லூக்கா. லூக்கா யாருடைய மினிஸ்ட்ரி கம்பேனியன்? யாரோட கூட ஊழியத்தின் துணையாக இருந்தார்? பவுலோட கூட இருந்தார். அப்போ பவுல் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறாரோ அந்த பவுல் கூட ட்ராவல் பண்ணி போகும்போது யார் யாரெல்லாம் பார்க்க முடியுதோ அவங்களை கொண்டு கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறாரோ அதையும் சேர்த்து, பவுல் மாத்திரம் இல்லைப்பா, நான் பவுலோட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன், பவுல் என்னெல்லாம் பவுலை கொண்டு கர்த்தரை செஞ்சாருன்னு எனக்கு தெரியும், பவுல் மாத்திரம் இல்லை, பவுல் மூலமாக எந்தெந்த சீஷரெல்லாம் சந்தித்தேன், யார் யார் மூலமாக ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றதையும் சேர்த்து இட்ஸ் அ கம்பைலேஷன் ஆஃப் எவிடன்ஸ். பவுலுடைய ஊழியர்கள் மாத்திரமல்ல, பேதுருடைய ஊழியர்கள் மாத்திரமல்ல, ஸ்தேவானை பற்றி எழுதியிருக்கிறாரு, பிலிப்பை பற்றி எழுதியிருக்கிறாரு. லூக்காவிற்கு யார் யாரெல்லாம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சதோ, யார் யாரையெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துகிறதை லூக்காவுக்கு விசாரிக்கும் பொழுது கேட்பதற்கோ ஆதாரப்பூர்வமாய் எவிடன்ஸ் கிடைச்சதோ இல்லை பார்க்க வாய்ப்பு இருந்ததோ அது எல்லாத்தையுமே லூக்கா எழுதினார். சரியா? கடைசியில் கூட பார்த்தீங்கன்னா பவுல் எப்படி செத்தார்ன்றதை பற்றி கூட லூக்கா ஃபுல்லாக எழுதியிருக்க மாட்டார். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது நம்ம லாஸ்ட்டில் வரும்போது அதையும் நம்ம பார்ப்போம். நம்ம சரியா? அப்போஸ்தலர் கடைசியில் வரும்போது அதையும் நம்ம பார்ப்போம் நம்ம. சரியா? அப்போது அவங்களையும் இப்போ நம்ம யோசிச்ச மாதிரி நிக்கோல்லா, பெரேகா, நிக்கோனோர், தீமோன், இந்த 4 பேரையுமே கண்டிப்பாக ஆண்டு வந்துட்டு பயன்படுத்தியிருப்பார் இல்லை? ஆனால் அவங்க எங்கே போய் எப்படி என்ன ஊழியம் பண்ணாங்க, அவங்க ஆண்டு எப்படி பயன்படுத்தினார்ன்றது மேபி மற்ற அநேகருக்கு தெரிய வந்திருக்கலாம். லூக்காவுக்கு அது தெரிய வரல. ஏன்னா லூக்கா அதை ஃபுல்லாக இருந்து பார்த்த மாதிரி இல்லை. அதனால் லூக்கா எழுதலை. இப்போ யோசிச்சு பாருங்க, ஸ்தேவான் கர்த்தருக்காய் மரித்தான். பிலிப்பு அந்த எத்தியோப்பியா நாட்டு ராணி கேண்டேஸ், அந்த ராணி பேர், அவளுடைய மந்திரி, ட்ரெஷரராக இருக்கிற மந்திரி, ட்ரெஷரர் பதவியில் இருக்கிற ஒரு மினிஸ்டர், அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து பிலிப்பு அந்த இடத்த விட்டு ஆவியை தூக்கிட்டு போனார். அப்புறம் என்னாச்சு? பிலிப்பு எங்கே போய் என்ன ஊழியம் பண்ணா? டீட்டெயில் வரல நம்மளுக்கு இல்லை.
ஸோ லூக்கா மூலமாய் நமக்கு அங்கே நடந்த சம்பவங்கள் என்னெல்லாம் லூக்காவுக்கு தெரிய வந்ததோ அது எல்லாமே இன்றைக்கி ஆதாரமாய் நம்ம கையில் லூக்கா எழுதிய அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஒரு சரித்திர புஸ்தகம் நம்ம கையில் இருக்குது. அதில் நம்ம பார்க்கும்பொழுது இது மறக்காதீங்க, நமக்கு நிறைய சம்பவங்களாய் நிறைய காரியங்கள். வாட் ஆல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அற்புதம் நடந்தது, அந்த அற்புதத்தின் மூலமாய் அங்கே அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இவ்வளோதான் பாயிண்ட்டு. இவனை லூக்கா இது ஹிஸ்டாரிக்கல் புக்கினுடைய சாராம்சம் சுருக்கமாக. என்னப்பா இது ஆக்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், என்னப்பா இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், நிறைய ஊர் பேர் அங்கே போனால் இவன் வந்தான், இதை பண்ணா அதை பண்ணா, அவனை இவன் கொண்டான், இவன் அங்கே ஊழியம் பண்ணான், ஒரே குழப்பமாக இருக்குதுப்பா. அப்படி இது என்னதான் இது அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். லூக்கா மூலமாய் நமக்கு கிடைத்த தகவல்கள் என்ன தகவல், யாரை கர்த்தர் சூஸ் பண்ணார், அவனை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார், அவன் மூலமாக என்னென்ன அற்புதங்கள் நடந்தது, அந்த அற்புதங்களை பார்த்து மக்கள் ரசிக்கப்பட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அகைன் இது என்ன பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுது, இப்போ லூக்கா யாருக்கு எழுதுறாரு, தெயோப்பிலுவுக்கு எழுதுறாரு இல்லை, லூக்கா வந்து தெயோப்பிலுவுக்கு எழுதுறாரு. தெயோப்பிலுவுக்கு எழுதும் பொழுது வந்துட்டு தெயோப்பிலுவே நீ விசுவாசிப்பது கரெக்டு, இவ்வளோ எவிடன்சஸ் இருக்குது பார், இயேசு மரித்து உயிர் தெரிந்தது உண்மைன்றதுக்கு இது எல்லாமே எவிடன்ஸ் பார், உன்னோட விசுவாசம் விட்டுறாத, தொடர்ந்து அதில் இரு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ரைட்டா? ஓகே. அப்போது அப்படி நம்ம லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 8ஆம் அதிகாரத்து கடைசியில் பிலிப்பை பற்றி அது வரைக்கும் பார்த்தோம், அதுக்கப்புறம் தெரில. இப்போது பவுலுடைய அனுமதியோடு கூட ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். இப்போ பவுலுடைய ரட்சிப்பை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பேசேஜ் இது, சூப்பரான ஒரு கண்டென்ட் ஆக்சுவலாக இது. ஆமாம், இதுக்கு நான் இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுலுடைய ரட்சிப்பை பற்றி நான் இது ஒரு செய்தியை எடுத்து இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா நான் தான் யோசித்தேன். வில்லன் ஹூ பிகம் எ ஹீரோ, அதுதான் யோசித்தேன். நான் அது ஹீரோன்ற வார்த்தையை விட பெட்டரான வார்த்தை எனக்கு கிடைக்கல, நான் வேறு என்ன வார்த்தைன்னு யோசித்தேன். வில்லன் ஹூ சாக்ரிஃபைஸ்ட் ஃபார் அ சேக், அப்படி தான் யோசித்தேன். வில்லனாக இருந்தவன் தன்னை தியாகப்படுத்தினான் ஒரு நோக்கத்திற்காக, அப்படி தான் யோசித்தேன். அது பெருசாக போவோமே அப்படின்றனால வில்லன் ஹூ பிகம் எ ஹீரோ அப்படி தான் யோசித்தேன். சரியான வில்லன் இவன் பவுல் வந்துட்டு. நல்லா கவனிங்க, இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் பவுலை கர்த்தர் பவுலாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இல்லை அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நீங்கள் இயேசுடைய 12 சீஷர்களில் 2 பேரை தவிர்த்து மிச்சம் 10 பேருக்குமே வந்துட்டு அவங்க நேமோட கூட ஒரு நிக் நேம் இருக்குது தெரியுமா? சீமோன் ஆகிய பேதுரு. பேதுரு தான் பேர், சீமோன் அப்படின்றது அவன் நிக் நேம். எல்லாருக்கும் நிக் நேம் இருக்கும். ஜேம்ஸ் த ஜீலாட் அப்படின்றது அவனோட நிக் நேம், ஜேம்ஸ்ன்றது அவன் நேம். இந்த நிக் நேம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே பவுலுக்கு வந்து நிக் நேம் சவுல் கிடையாது. நிறைய பேர் பைபிளுடைய பேசிக் தெரியாமல், அப்படின்னா அதோட லாங்குவேஜில் இருக்க டிஃப்ரென்சஸ் என்னன்றது புரியாமல், சவுலாக இருந்தவனை கர்த்தர் பவுலாய் மாற்றினார், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சவுலாக இருந்தான், அவன் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட பிறகு அவன் பவுல் என்று பேர் கொண்டான் அப்படின்ட்டு தப்பாக பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக சவுல் பவுல் ரெண்டுமே வந்துட்டு சேம் மீனிங் இருக்கக்கூடிய வார்த்தை தான், ஒரே மீனிங் தான். சரிங்களா? சவுல் அப்படின்றது எபிரேய மொழி, பவுல் அப்படின்றது கிரேக்க மொழி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. சால் அப்படின்றது ஹீப்ரூ லாங்குவேஜ் அடிப்படையில் சொல்லப்படுற பெயர். பால் அப்படின்றது வந்துட்டு கிரீக் லாங்குவேஜ் அடிப்படையில் சொல்லப்படுற பெயர். ரைட்டுங்களா? அந்த டைமில் வந்துட்டு பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள் பைபிளில் இருந்து எல்லாமே ஹீப்ரூ லாங்குவேஜும் இருந்துக்கிட்டே இருக்குது, படிச்சுட்டே இருக்கிறாங்க நடைமுறை மொழியாக. இன்றைக்கும் இஸ்ரவேல் நாட்டினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹீப்ரூ மொழி தான். சரிங்களா? ஹீப்ரூ இருக்குது. ஆனால் அந்த டைமில் கிரேக்கம் பேசக்கூடிய ஆட்சி அதிகமாக இருந்தபடினால, கிரேக்கம்னா இவர்களையும் ஆளுகை செய்கிற மக்களாக இருந்தபடினால அவங்க லாங்குவேஜ் தான் அதிகமாக கமாடிட்டி லாங்குவேஜாக, வர்த்தக மொழியாய் பேசும் மொழியாய் நிறைய அதுதான் இருந்தபடினால அந்த நேமும் உள்ளே இருந்தது. நமக்கு புதிய ஏற்பாடு எழுதப்பட்டதும் கிரீக் லாங்குவேஜில் தான், அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? அதனால் வந்துட்டு சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றவில்லை, அதனால் ஞானஸ்நானப்போ கண்டிப்பாக பேரை மாற்றி அவனு கட்டாயப்படுத்தி பேரை மாற்றுவாங்க. இப்போ நீங்கள் கிறிஸ்டின் பேரை வைக்கலையா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, இன்னும் இந்து பேரை வச்சுருக்கிறீங்க நீங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஸ்டின் பேர்னு ஒரு பேரே உலகத்தில் இல்லை, அது தெரியுமா? எது கிறிஸ்டின் பேர்? பைபிளில் இருக்கிற நேம்ஸ் எல்லாம் கிறிஸ்டின் நேம்ஸ் நம்ம நினைக்கிறோம். பைபிளில் இருக்கிற நேம்ஸ் எல்லாமே ஜூவிஷ் நேம்ஸ், கிறிஸ்டின் நேம்ஸ் கிடையாது. இது எல்லாமே யூத பெயர்கள், கொஞ்சம் கிரேக்க பெயர்கள், கிரேக்கத்தினுடைய பெயர்களும் மிக்ஸ் ஆகி உள்ள வந்திருக்கும். இப்படி பால் அந்த மாதிரி கிறிஸ்டின் நேம்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆமாம், நம்ம பைபிள் இருக்க நேம்ஸ்லாம் கிறிஸ்டின் நேமு அப்படின்ட்டு நம்ம நிறைய சொல்கிறோம். சரி, அப்போது சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றவில்லை. எபிரேய மொழியில் சவுல் என்று சொல்லப்படுகிறது தான் கிரேக்க மொழியில் பவுல் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? சரி, வாசிக்கலாம். இப்போ சவுல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் இது. பட் அகைன் கொஞ்சம் டெப்த்தாக போக ட்ரை பண்ணலாம், கோ த்ரூ பண்ணலாம். ஆவியான நமக்கு போதிக்கிட்டோம். கர்த்தர் நல்லவர். ஆமீன்.
இப்போ சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். கவனிச்சிங்களா? ஜெப ஆலயங்கள், இவங்க வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட ஜெபாலயத்துக்கு போகிறத ஸ்டாப் பண்ணலை. தேவர் கான்ஸ்டன்ட் இன் தர் ப்ரேயர். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது ஸ்டார்டிங் வசனமே, பேதுருவும் யோவானும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்களே தேவாலயம், நாங்கள் எந்த ஆலயத்துக்கும் போக மாட்டோம் அப்படின்னு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இல்லை, வீடுகள் தோறும் அனுதினமும் கூடினார்கள். அதே நேரத்தில் ப்ரேயர் டைம்னு ஒன்று வந்த உடனே திருப்பி அதே தேவாலயத்துக்கு போய் அந்த ப்ரேயருக்கு போகவும் செய்கிறாங்க. ரைட்டா? அப்போ ட்ரெடிஷன்ற பேரில் நீ ஒரு காரியம் பண்ணாமல் இருக்கிறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. ட்ரெடிஷன்ற பேரில் இருந்தாலும் அதை நான் செய்தால் அதை எனக்கு கர்த்தரோடு கூட சேர்க்குது அப்படின்னா நான் அதை கண்டிப்பாக செய்வேன் நான். அப்போ எது ட்ரெடிஷன்னு கேட்டிங்கன்னா, மீனிங் இல்லாத ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்வது தான் ட்ரெடிஷன். அர்த்தம் இல்லாத ஒரு காரியத்தை எதற்கு செய்கிறோம் என்ற ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு காரியத்தை ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது பேர் பாரம்பரியம். நான் என்ன செய்கிறேன்றதை புரிஞ்சு நான் டெய்லி செஞ்சால் அது பேர் பாரம்பரியம் அல்ல. இப்போ ரெகுலராக பண்ணுறது எல்லாமே பாரம்பரியம்னு சொல்கிற முடியாது. சரிங்களா? டெய்லி சாப்பிட்றீங்க, ரொம்ப பாரம்பரியம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இதுப்பா, அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு சாப்பிடாமல் பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறோமா? டெய்லி தண்ணி குடிக்கிறேன் நான், ஒரு 4 நாள் தண்ணி குடிக்காமல் இருக்க போகிறேன், ரொம்ப பாரம்பரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லாட்டி டெய்லி ட்ரெஸ் போட்டுக்கிறேன் நான், ரொம்ப பாரம்பரியத்தில் வளர்ந்துருக்கிறேன் நான் பிறந்த மாதிரி இனிமேல் ஒரு 4 நாள் ட்ரெஸ் போடாமல் ரோட்டில் சுத்த போகிறேன், சொல்ல முடியுமா? ஸோ அப்போது மீனிங் புரிந்து, ரீசன் புரிஞ்சு நான் செய்யக்கூடிய எதுவும் இங்கே பாரம்பரியம் அல்ல. அதே போல் கிறிஸ்துவோடு கூட இணைக்கக்கூடிய யூத வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எனக்கு கிறிஸ்துவோடு கூட இணைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அது பாரம்பரியம் கிடையாது. அது ஏன், அதை நான் ஏன் பண்ணுறேன்றது தெரிஞ்சு மீனிங்ஃபுல்லாக சின்சியராக முழு மனசோடு நான் பண்ணேன் அப்படின்னா அது பாரம்பரியம் இல்லை. இது ஒருபோதும் மறக்காதீங்க. சரியா? அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பாருங்க, இவன் பெர்மிஷன் வாங்குறான். எங்கெங்கெல்லாம் யூதர்கள் ஆலயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்துட்டு இயேசு பேரை சொல்லி வழிபடுற ஸ்திரீகள், ஆண்கள், புருஷர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு பவுல் தீவிரமாக இருந்தான் அப்படின்னா, ஒரு பக்கம் யூதர்கள் இவங்களை அடிக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க, ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தில் இருக்கிறவனை விட ஒரு காமன் மேன் பால், இவனும் ஒரு அத்தாரிட்டியில் இருக்கிறான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்தளவுக்கு சுப்ரீம் அத்தாரிட்டியில் பிரதான ஆசாரியன் கிடையாது பவுல். பால் வந்து ஒரு ஹை பிரீஸ்ட் கிடையாது, இவன் ஒரு ஜூவிஷ் பர்சன், அவ்வளோதான். சினகாகில் இவனும் ஒரு மெம்பர், அவ்வளோதான். ரொம்ப பெரிய ஆள்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அப்போது இவன் எந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான் அப்படின்னா, அதிகாரத்தில் இருக்கிறவன் அந்த அதிகாரத்தை செயல்படுத்த ட்ரை பண்ணுறான் பாருங்க, கிறிஸ்தவர்கள் அடித்து உதைக்க ட்ரை பண்ணுறான் பாருங்க, அதை விட அதிகமாக இவன் வாலண்டியராக போய் நான் என்ன ஒன்று பண்ணிட்டா நானே எருசலேமுக்கு போகிறேன், டேய் கொடுத்த சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்கிறேன், ஏன்டா ஓவராக வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் வேணா எருசலேம் போட்டுமா, எனக்கு நீ நான் சொல்கிற மாதிரி லெட்டர் எழுதி தாங்க உங்கள் அத்தாரிட்டியோட, அங்கே நானே போய் தேடி தேடி பார்க்குறேன், எவனாவது ஆண்கள் பெண்கள் யாருன்னா கிடச்சா அவனை கையும் காலையும் கட்டி தூக்கிட்டு வந்துடுறேன். அந்தளவுக்கு ரொம்ப மும்முருவமாக இருந்தான். இருந்து நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது, இப்போ எங்க பிரயாணமா போறான், எருசலேம் திருப்பி போறேன்றான். எருசலேமுக்கு போற வழியில் தமஸ்கு, டமாஸ்கஸ் அப்படின்ற இடத்த தாண்டி போகும்போது சடுதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ரைட்டா? இந்த ஒளி அப்படின்ற பேர் இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? யோவான் தான் அந்த ஒளின்ற பேர் கொடுக்குறாரு. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு ஒளியே டேரெக்டாக வருது, அப்படி டேரெக்டாக அவனுக்கு என்னாச்சு பாருங்க. அந்த நம்ம எப்போல்லாம் இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்கில் ஒரு சம்பவம் வாசிக்கிறீங்களோ அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கும், கண்ணு மட்டும் தான் பைபிளை பார்க்கணும், அப்படியே மண்டைக்குள்ள அந்த இமேஜினேஷன் அப்படியே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. அவன் தரையில் விழுந்தான். ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு யூத கோலத்தில் இருந்து பிரமாணத்தை கரைச்சி குடிச்சு ஒரு அத்தாரிட்டியிலிருந்து கௌரவமாக கூட ஆட்களோடு கூட ஒரு 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 காரியத்தை செய்கிறதுக்காக போகும்போது கீழே விழுந்துட்டான்றது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? நல்லா கவனி, கர்த்தருக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் முதல்ல விழுவான், சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக கர்த்தர் விழ வைப்பார். சரிங்களா? ஒப்பு கொடுத்தானா திருப்பி நிற்க வைப்பார், ஒப்பு கொடுக்கலன்னா பர்மனண்ட்டாக விழ வச்சுருவார். அவ்வளோதான், முடிச்சு. ஒருவேளை ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொல்லும் பொழுது, நான் எப்படி சொல்கிறேன்னே, நான் இன்றைக்கி இதை வாசிக்கும் போது எனக்கு இதுதான் முதல்ல இங்கே இதை சொல்லி தான் நான் இன்றைக்கி ஸ்டடி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். நான் அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டேன். எப்போ எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருத்தன் அடிக்கிறானோ அந்த இடத்துலலாம்
அடிக்கிறவனை கர்த்தருக்கு ஆண்டவருக்காக நிற்க வைப்பார். இதில் ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷல். இது எப்பவுமே நடக்கும். அதனால தான் நம்ம எப்பவுமே அடி வாங்க தயாராக இருந்துருக்கணும். என்ன ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா, என்னை அடிக்கிறவன் எனக்கு பக்கத்தில் என்னோட பயங்கரமாக ஊழியம் பண்ண போகிறான் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. நம்ம அங்கே சொல்கிறது, நீ திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா அங்கே கிங்டம் ஆஃப் காட் வேலை செய்ய போகிறது இல்லை. ஆண்டவர் அங்கே வேலை செய்ய போகிறது இல்லை. என்ன அடித்தாலும் பரவாயில்ல, அடிக்கிட்டோம், இட்ஸ் ஓகே, நான் வாங்கிக்கிறேன். என்ன ஆகிட்டு போகுது, மிஞ்சி போனால் கொஞ்சம் ரத்தம் வந்துடுமா, அவமானம் ஆகிடுமா, பரவாயில்ல, போயிட்டு போகுது. நான் கர்த்தருக்காக சகித்துக் கொள்கிறேன், ஆண்டவருக்காக நான் வாங்கிக்கிறேன். நீ நீ கிறிஸ்துவுக்காக சகிச்சு மட்டும் பாரு. ஒரு 4 நாள் முன்னாடி என்னுடைய நம்ம சண்டே ஈவினிங் சர்வீஸில் பேசின ஷார்ட்ஸ் போட்டோம்ல, பார்த்தீங்களா? ஒரு 4 நாள் முன்னாடி நினைக்கிறேன் நான். நீ ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக ஒரு காரியத்தை நீ சகித்துக் கொள்ளும் பொழுது உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் அவனை கண்டிப்பாக சிரிச்சிப்பார். அவனுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக அடிப்பார், சந்தேகமே கிடையாது. உன்னை எவனா ஒருத்தன் ஒன்று பண்ணானா மேபி இன்ஸ்டண்ட்டாக பண்ண மாட்டார், நிதானமாக பண்ணுவார். அந்த நிதானமாக பண்ணக்கூடிய டைம் உனக்கும் சோதனை நாட்கள். உனக்கும் அது வந்துட்டு நீ பொறுத்துட்டு சகிச்சுக்கிட்டு மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிட்டு உன்னை அடிக்கிறவங்கிட்ட திருப்பி அன்பாக இருக்கிறியா அப்படின்றதுக்கான உனக்கான ஒரு ட்ரைனிங் பீரியடும் கூட. அந்த டைம் பொறுத்திருந்து பார்ப்பார். அந்த டைம் அவனுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய கிருபை நேரம். அதில் அவன் மனம் திரும்பி வந்தானா ஒரு பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் செயல்பட போகிறதே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஆண்டுட்டு வந்துட்டு போகிறாங்க. அப்படி இல்லைன்னா, நீ செயல்படாமல் இருந்தீங்கன்னா, உன்னை ஒருத்த பகைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவனை கர்த்தர் மாற்றுவார், சந்தேகமே கிடையாது. ஸ்தேவானை கொண்டாங்க, அங்கேயே ஆண்டு வந்துட்டு அடுத்து பவுலை பிடிச்சி நிற்க வச்சிட்டார். அந்த நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகார கடைசியில் பார்த்தீங்களா, அதில் பவுலும் என்ன பண்ணானா, ஸ்தேவானை கொல்லுவதற்கு சம்மதித்தான். அந்த சம்மதித்தான்ற கிரேக்க வார்த்தை நான் சொன்னேன், இருக்கா? மனசார ஹாப்பியா, அந்த அந்த கிரீக் வேர்ட் நான் சொன்னேன் இருக்கா உங்களுக்கு? பவுல் முழு மனதோடு சந்தோஷமா அவனை கொல்லுங்கடா, அவனை நீங்க முழு மனதோடு சம்மதிச்சான் அவன். ஆமாம், அவன் எதுக்கு சம்மதிக்கிறான்னு அவனுக்கு புரியல. இப்போ கவனிங்களேன், பவுல் வந்துட்டு ஆண்டவரை விரோதிக்கணும்னு அவன் அப்படி பண்ணா. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறாருல, இந்த மெய்யான சுவிசேஷத்தின் ஒளியை கண்டுகொள்ளக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் பவுல் சொல்றாருல. எங்கிருந்து சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவர் அனுபவம் தான். ஆண்டவருக்காக செய்கிறேன், கர்த்தருக்காக இவங்களை காலி பண்ணுறேன், பிரமாணத்துக்கு தேவனுடைய வார்த்தை தான் பிரமாணம், தோரா கர்த்தருடைய புக்கு, மொத்தம் பழைய ஏற்பாடு மொத்தமாக சேர்த்து டானுக், கர்த்தருடைய புக்கு, அது பேர் டானுக். ஆமாம், டானக். அதுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறாங்க. இவங்க மனிதனை தேவன் என்று சொல்கிறாங்க. இவனுக்கு ஒழுங்காக முதல்ல அந்த டானக்ன்ற அந்த டானக்கோ அந்த பழைய ஏற்பாடு ஃபுல்லாவோ இல்லாட்டி தோரான்னு சொல்லக்கூடிய அந்த 5 ஆகமங்களோ அந்த நியாயப்பிரமாணம் அதுவாது இவனுக்கு ஒழுங்காக புரிஞ்சிருந்ததுன்னா, இல்லை கமாலியலுக்காவது ஒழுங்காக புரிஞ்சிருந்ததுன்னா, கமாலியலாவது பவுலுக்கு ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தா, வந்திருக்கிற இயேசு தான் அந்த மெஸ்ஸியா அப்படின்றது அழகாக புரிஞ்சு முதலிருந்தே எல்லாரும் இயேசுக்காக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமாம் இல்லையா? ஆனால் என்னன்னா, கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ள செயல்படாதபடினால அவங்களுக்கு வந்துட்டு கண்ணு திறக்கப்படலை, சத்தியம் புரியல. இன்னைக்கும் யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போதெல்லாம், இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகி நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நம்ம பேச ஆரம்பித்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பித்த பிறகு தான் இப்போ அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, காட் வந்துட்டு ஒருத்தர் தான், ஆனால் அந்த ஒருத்தருக்குள்ள ஒரு ப்ளூராலிட்டி இருக்குது, வார்த்தை என்பவர்னு ஒருவர் இருக்கிறான்றது தெரியுது, நம்ம முதலிருந்து சொல்லிட்டு இருந்த யாவேன்ற தேவன் பிதா ஒருத்தர் இருக்கான்றது தெரியுது. இது எப்படி வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு முடியாமல் கன்ஃபியூஷனில் தான் இன்னைக்கு நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது யூத வேத பண்டிதர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஜூவிஷ் ஸ்காலர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆன்சர் பண்ண முடியாமல் திகைக்கிறாங்க பழைய ஏற்பாட்டிலேருந்து காட்டும்போது. அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஏன் புரியல? ஏன்னா அவங்களுக்கு ஆவியில் வெளிப்பாடு இல்லை, வெறும் வார்த்தையை வச்சு படித்து அவங்களால எதையுமே இங்கே கண்டுபிடிக்க முடியல. அதான் பவுல் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்னோட மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பவுல் வந்துட்டு பவுல் முழு மூச்சோடு செஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? நான் வணங்குகிற என் பிதாவாகிய தேவன் அவர் கொடுத்த நியாய பிரமாணம், அதுக்கு விரோதமாக ஒருத்தர் எழுப்பி வேற ஒருத்தரை கடவுள்னு சொல்லி நம்மளதிலிருந்தே ஒருத்தர் உருவாகிறான். நல்லா கவனி, இது யூதர்களில் இயேசு வந்து யூதர்களுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்காம கிரேக்க நாட்டில் நடந்திருந்தா பவுல் போய் கிரேக்க நாட்டில் இருந்த நாட்டில் கொல்ல போயிருப்பாரா? சமாரியாவில் நடந்திருந்தா அங்கே போய் கொல்ல போயிருப்பாரா? பெலிஸ்தேரில் நடந்திருந்தா அங்கே போய் கொல்ல போயிருப்பாரா? யூதர்களுக்குள் நடக்கிறபடினால தான், நாங்கள் யூதர்கள், நாங்கள் தெளிவாக கடவுள் ஆராதிக்கிறோம், எபிரேய தேவனை நாங்கள் ஆபிரகாம் முற்பிதாக்கள் காலத்தில் நாங்கள் ஆராதிக்கிறோம். இப்போ புதுசாக ஒருத்தன் வந்துட்டு இயேசு தான் சொல்லி அவர் தான் கடவுள்னு பேசினுக்கிறான், ஏற்றுக்கவே முடியாது. நம்ம ஊருக்குள்ளே
இந்த கலப்படமே இருக்கக்கூடாது, மொத்தமாக க்ளீன் பண்ணு. பவுல் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சான். பவுலை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப நீட்டாக செஞ்சான். அவனோட மனசாட்சியின் அடிப்படையில் அவன் எந்த தப்பும் செய்யலை. இது நான் அடிக்கடி சொல்லுவேன். உன் மனசாட்சியின் அடிப்படையில் நிறைய தப்பு பண்ணுவேன், ஆனால் உன் மனசாட்சி அது தப்புன்னே சொல்லாது. ஏன்னா உன் மனசாட்சி அது தப்புன்னு உன் மனசாட்சிக்கே முதல்ல தெரியுது. இதுதான் வந்துட்டு கொரிந்தியரில் எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, ரோமருக்கு எழுதும்போது நினைக்கிறேன் நான், அவர்களுக்கும் வைராக்கியம் உண்டு. யார்? யூதர்களை பற்றி சொல்கிறார் ரோமர் 11. ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லையா? 4வது வருஷம். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுல் ஆக்சுவலாக யார் துன்பப்படுத்தினா? இயேசுவையா? இயேசு அடிச்சா? சவுல் யார் துன்பப்படுத்தினா? இது நல்லா கவனிங்க. சவுல் துன்பப்படுத்தின சபையை. சபைன்னு சொல்லும்போது பில்டிங்கே இல்லை. சபைன்னு சொல்லும் பொழுது இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாறியவர்கள். சர்ச் ஆஃப் காட், எக்லீஷியா, கிறிஸ்துவின் சபை. அந்த சபைக்கு கிறிஸ்துவே தலையாக இருக்கிறார். அப்போது என் பாடியில் எங்கே அடிபட்டாலும் அது அடி விழுகுது, அது என் பாடியை வந்து காயப்படுத்துது, அது என் பாடிக்கு நல்லதில்லை அப்படின்ற அந்த சென்ஸ், அந்த உணர்வு, அந்த அடிப்படாதபடி என்னை திருப்பி காப்பாற்றிக்கணும் அப்படின்ற அந்த தகவல், இது எல்லாமே பிரெயினுக்கு தான் போகும். இங்கேருந்து தான் கமாண்டே வரும் பாடிக்கு ஃபுல்லாக. பாடி ஆஃப் கிரைஸ்ட்டை யாருன்னா டச் பண்ணாங்கன்னா ஹெட்டில் இருந்து தான் கமாண்ட் வரும். அதை ஒருபோதும் மறக்க. உன்னை யாருன்னா தொட்டானா அங்கே தலை சும்மா இருக்க மாட்டார். 100% நடக்கும், அது டவுட்டே கிடையாது. சரியா? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? கொசு கடிச்சதுக்கெலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். வர பிரச்சனையே கொசுக்கடி மாதிரி தான் இருக்கும். அது பெரிய பிரச்சனை. நாங்கள் கிறிஸ்துவுக்காக உபத்திரவத்தை எப்படியெல்லாம் இது அழுதுகிட்டே சபையில் வந்து ஒரு சாட்சி. கடிச்சது கொசு கடிக்கிற மாதிரி ஒரு உபத்திரவம். உபத்திரவத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோன்னு அவரே சொல்லிட்டாரு. இப்போ இதில் என்ன தெரியுமா? இயேசுவே நேரில் எங்களை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு. இப்போ நல்லா கவனி. என் காலில் முள் குத்திரிச்சு, கண்டிப்பாக முள் எடுத்து தான் ஆகணும். சரியா? முள் எடுக்கலாம், கால் செப்டிக்கிடும். இப்போ வந்து முள் காலில் குத்திரிச்சு அப்படின்ற அந்த உணர்வு என்னோடய சென்சரி மோட்டார்ஸ் வழியாக இம்பல்சஸ் பாஸ் ஆகி சர்ன்னு பிரெயினுக்கு போயிடுச்சு. பிரெயின் கண்ணு கமாண்டு கொடுத்தது, கண்ணு காலை தூக்க சொல்லிச்சு, பிரெயின் காலை தூக்க சொல்லிச்சு, கண்ணு காலை பார்த்தது, முள் குத்திருக்கின்ற இன்ஃபர்மேஷன் கண்ணு வழியாக இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. இப்போ நல்லா கவனி. ஹெட்டு தான் ஃபுல் கண்ட்ரோல். சரியா? ஹெட்டு தான் ஃபுல் கண்ட்ரோல். இப்போது காலில் குத்தின முள்ள தலை எடுக்குமா இல்லை கை எடுக்குமா? கை தான் எடுக்கும். ரைட்டா? அப்போது நம்மளுக்கு இது நிறைய புரிய மாட்டேங்கி. கிறிஸ்துவனுடைய சபைக்கு உபத்திரம் வரும்பொழுது ஆண்டவர் அற்புதம் பண்ணுவார் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இங்கே ஒருவருக்கு ஒருவர் நிற்கணும் அப்படின்றது தான் சத்தியமே. அதே தான் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற உறுப்பும் துன்பப்படும். ஒரு அவயம் சந்தோஷப்பட்டால் அதனோடு கூட சேர்ந்து மற்ற அவயங்களும் சந்தோஷப்படும். பொறாமப்படாது. மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு கதையாக உட்காந்து கேட்காது. டிவியில் நியூஸ் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காது. ஒருத்தனுக்கு ஒரு துன்பம்னா இன்னொருத்தர் கூட நிற்பான். அதுதான் உண்மையான சபை. சரீரமாகிய சபையை ஒருத்தர் தொட்டாங்கன்னா கமாண்ட் உடனே ஹெட்லேருந்து வரும். இயேசு இறங்கி செயல்பட ஆரம்பிப்பார். அதில் சந்தேகமே கிடையாது. சரியா? இப்போது நம்ம வந்துட்டு பயப்படவே கூடாது. அதை பற்றி நீ யோசிக்காது, கவலையே படாத. உன்னை ஒருத்தன் பகைக்கிறான், கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக அவருடைய சரீரமாக இருக்கக்கூடிய உனக்கு ஒரு உபத்திரம் வருது அப்படின்னா தலையாகிய கிறிஸ்து அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் எழுப்பி தருவார். அவரே சம்டைம்ஸ் இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிடுவார். அதில் சந்தேகமே கிடையாது. அங்கே ரொம்ப தெளிவாக பவுல்கிட்ட சொல்கிறாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ இது யார் என்றான். இவர் ஆண்டவர்னு அவனுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நல்லா கவனிங்க. இவன் கடவுளுக்காக சேவை செய்கிறேன் கமாலியல் கிட்ட போய் படித்த நாட்கள்லாம் அந்த கடவுள்கிட்ட பேசின மாதிரி தெரில. அந்த ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆண்டவருக்காக சேவை செய்கிறேன்னு பல காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் இந்த சவுல் என்பவன் கிட்ட ஆண்டவர் ஒரு நாள் கூட பேசுறது கிடையாது. இப்போ சவுலோடு கூட ஆண்டவர் நேரடியாக பேசுறதுக்கான காரணம் என்ன? சவுலை பொறுத்த வரைக்கும் கர்த்தருக்காக நிற்கிறேன், வைராக்கியம் நிற்கிறான். இப்போ ஆண்டவர் அங்கே இடைப்பட ஆரம்பிக்கும் பொழுது தான் அவன் கண்ணு திறக்கப்படுது. இது நான் தான் ஆண்டவர்னு சொல்லவே இல்லை அவர். இவன் உடனே ஆண்டவரே நீங்கள் யாருன்னு கேட்டான். ஏன்னா இவன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன்ற பேரில் செஞ்சுட்டு இருக்கிறான். அது செஞ்சது எது? அதை செஞ்ச எந்த நாட்களிலுமே ஆண்டவர் அவங்ககிட்ட பேசின மாதிரி ஒரு உணர்வே கிடையாது. இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு பேச்சு, ஒரு கான்வர்சேஷன், ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுது கன்ஃபார்மாக தெரியுது இவர் ஆண்டவர் தான். ஆண்டவர் நீங்கள் யார்? ஆமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் அறிமுகப்படுத்துகிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றார். இது ரொம்ப முக்கியங்க. டு நாட் ஃபர்கெட் திஸ். இதை ஒருபோதும் மறக்காதீங்க.
ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். இதுதான் வந்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்ட வார்த்தை ஆண்டவர்கிட்ட. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மை அப்படின்னா, நீ பரிசுத்த ஆவியை பெற்றது உண்மை அப்படின்னா, உனக்காக இயேசு மரித்தார், ரத்தம் சிந்தினார், அதை நீ விசுவாசிக்கிறது ஏற்றுக்கொள்றது உண்மை அப்படின்னா, அதுக்கு உன் ரட்சிப்பை நீ பெற்ற பிறகு கூட நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன செய்வீங்க என்ன செய்வீங்கன்னு நீ கேட்டுனே இருக்க மாட்டேன். நீ இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு ரட்சிப்படைந்தது உண்மை அப்படின்னா, அப்போ நீ கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட, எனக்கு அதை செய்யுங்க ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவரே, இப்படி பண்ணுங்க ஆண்டவரே, இதெல்லாம் நீ கேட்கவே மாட்ட. இதுக்கு மாறா உன்னுடைய ரட்சிப்பினுடைய முதல் கேள்வி ஆண்டவர் நோக்கி என்ன இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீங்க? நான் என்ன செய்ய உங்களுடைய பிளான் என்ன? என்ன வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் என்னென்னவோ பண்ணிட்டேன், என்னென்னவோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேன், என்னென்னவோ பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்னை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இதுதான் உன்னுடைய அடிப்படையான ரட்சிப்பின் கேள்வியாக இருக்கும். இது ஒருபோதும் மறக்காது. இப்போ நல்லா கவனிங்க, பவுலை கர்த்தர் சந்தித்து ஆண்டவர் பேசுறது 2 வார்த்தை மட்டும்தான். 2 வார்த்தை மட்டும்தான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டம். ரைட்டா? பவுலுடைய கண்களை கர்த்தர் அற்புதம் செஞ்சு அவன் கண்ணை திறக்கல. இயேசு கண்ணை திறக்கல. அவன் என்ன செய்யணுன்ற திட்டங்கள் அவன்கிட்ட சொல்லலை. இப்போ இது நடந்து முடிஞ்ச பிறகு இப்போ நம்ம வாசிக்கலாமே, என்ன இது நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்துட்டே வாங்க, இது என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அது கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ பட்டணத்துக்குள்ளே போ, நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லலை. இதுதான் வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய மிஸ் பண்ணுறோம். இயேசுதான் உண்மையான ஆண்டவர்னு சொல்லி அவரே நேரில் வந்து நீ சாகிற வரைக்கும் அவரே உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது அவரே பேசினே இருப்பார், சொல்லினே இருப்பார்னு எதிர்பார்க்கவே முடியாது. அவர் தான் ஆண்டவர்னு சொல்லி உனக்கு புரியலை அப்படின்னா, உன்னை புரிய வைக்கிறதுக்கு அவர் என்னன்னாலும் பண்ணுவார். ஆனால் ஒன்ஸ் புரிஞ்ச பிறகு அவர் நேரடியாகவே உன்கிட்ட பேசி பேசி வழிநடத்த மாட்டார். அவர் கொடுத்த சட்டத்தின்படி அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்களுடைய வழிநடத்துதலில் உன்னை இருக்க சொல்லுவார். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? பவுல்கிட்ட ஆண்டவர் டேரக்டாக பேசியிருந்துருக்கலாம். என்ன இப்போ நல்லா கவனி, யார் ஆண்டவரே நீங்கள்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்டா. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். நான் இப்போ என்ன ஆண்டவரே பண்ணணும்? நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ என்ன செய்யணுன்றது அங்கே உனக்கு சொல்லப்படும். அதுக்கு மேலே இயேசு டேரக்டாக பவுல்கிட்ட பேசுன மாதிரி எந்த ஆதாரமும் இல்லை. சரியா? அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். கூட வந்தவனுக்கு சத்தம் கேட்குது, ஆனால் எதையுமே கண்ணில் தெரியல. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு அப்படின்னா ஒரு குச்சி அவன் கையில் கொடுத்து ஒரு முனையை பிடிச்சிக்க சொல்லி இன்னொரு முனையும் பிடிச்சிக்கிட்டு, வா பிடிச்சிட்டே கூட வா, கண்ணு தெரியல, குருடாயிட்டான்ல. ஆமாம், கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். நம்ம நாட்டில் உடனே சொல்லுவாங்க, பவுல் பார்த்தியா கர்த்தரால் தொடப்பட்ட பிறகு அவன் முதல்ல 3 நாளைக்கு அவன் ஃபாஸ்டிங் இருந்தான். கண்ணு குருடாய் கிடக்கிறவனை பிரியாணி கேட்டால் தின்னுட்டு இருப்பான், விருந்து சாலைக்கா போவான். அவன் கண்ணு கிடச்சா போதுன்ட்டு அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதெல்லாத்தையும் தாண்டி அவங்ககிட்ட ஆண்டவர் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு, ஆண்டவர் பேசியிருக்காரு. அதில் அவன் எவ்வளோ சாட்டிஸ்ஃபை இருப்பான். அவன் கண்ணு தெரியலன்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவன்கிட்ட பேசுனது ஆண்டவர் நீ போ உனக்கு சொல்லப்படுன்னு சொன்னார். என்ன சொல்ல போகிறாரு தெரியல, யார் வந்து சொல்ல போகிறா, என்ன சொல்ல போகிறா, எனக்கு கண்ணு கிடைக்குமா தெரியாதா, என்னவாத ஆண்டுக்கா பண்ணி அவனுக்கு கண்ணு தெரிதா தெரியலையோ. இவனுக்குள்ளே எத்தனை விதமான கேள்விகள் குழப்பம் இருந்திருக்காது. ஏன்னா பேசுனது ஆண்டவர்ன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு, இயேசு தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுது, நீ பட்டணத்துக்குள்ளே போ, நான் உனக்கு அங்கே வந்து உனக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டார்ல. யார் வரப்போகிறா, என்ன சொல்ல போகிறா, என்ன நடக்க, இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் பவுல் இருந்திருப்பானே தவிர, பவுல் வந்துட்டு கர்த்தரோடு பேசினார், நான் 3 நாட்கள் உபவாசம் இருக்க போகிறேன் அப்படிலாம் இல்லை. ஆமாம், அவன் புசியாமலும் குடியாமல் இருந்தான். நம்ம பைபிள் இருக்கக்கூடிய சம்பவங்களை நம்மளுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம மாற்றிக்க கூடாது, அதுதான் பிரச்சனையே. ஆமாம், தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சிஷ்யன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதேயாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். பவுல் என்ன பண்ணிருக்கான்?
பால் வாஸ் praying, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்டேன். நீ போ, உன் ஊருக்குள்ளே போ சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டீங்க. சொல்லுங்க ஆண்டவர், என்ன ஆண்டவரே பண்ணணும். இப்போ நல்லா கவனி, இது திருப்பி திருப்பி சொல்கிறது மறக்காத. ஆண்டவர் ஒரு பாயிண்டில் அவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்றத நீ எதிர்பார்க்கிறத விட அதிகமாக உனக்கு புரிகிற அளவுக்கு எவிடென்ட்டாக அவர் பண்ணுருவார். திருப்பி அதே எக்ஸ்பெக்டேஷனில் வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு, அன்றைக்கி பேசின ஆண்டவர் இன்றைக்கி ஏன் பேச மாட்டேங்கிறார், அன்றைக்கி பேசின ஆண்டவர் இன்றைக்கி ஏன் பேச மாட்டேங்கிறார், அன்றைக்கி பேசினீங்களா ஆண்டவர், அன்றைக்கி அற்புதம் பண்ணீங்களா ஆண்டவர், அன்றைக்கி அப்படிலாம் பண்ணி இன்றைக்கி ஆண்டவரே பேச மாட்டேன். நான் அதுக்கு எப்போதுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா, பேட்டரி போச்சு அப்படின்னா 4 பேர் சேர்ந்து வண்டியை தள்ளி கியரை போட்டு கிளச்சை விட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு வண்டி பெட்ரோலோட இன்ஜினில் ரன் ஆகணுமே தவிர, திருப்பி அந்த 4 பேர் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு அந்த 4 பேர் கடைசி வரையும் தள்ளினே வரணும்னு யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு பாயிண்டில் உனக்கு அவர் யாருன்றது புரிய வச்சிட்டாருன்னா, அந்த ஒரு புரிதலோடு என்கிட்ட ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணது உண்மை, அந்த புரிதலோடு கூட விசுவாசத்தில் வாழ்க்கை ஓட ஆரம்பிச்சிடணுமே தவிர, நம்ம வந்துட்டு மறுபடியும் திருப்பி என்கிட்ட பேசுங்க ஆண்டவர், என்னோடு பேசுங்க ஆண்டவர். ஏன்னா நான் இதில் எனக்கு பலவிதமான உதாரணங்கள் சொல்ல முடியும். ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்த ஆவியை தேவன் தந்திருக்கிறாரு, அவருடைய உள்ளுணர்வுகள் உணர்த்தப்படுதல், ஏவப்படுதல், அவரால் நடத்தப்படுதல், அவருடைய வார்த்தையிலான நம்ம ஞாபகப்படுத்தப்படுதல், இது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உள்ளவே நடக்குது. அதை சார்ந்து நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள விசுவாசத்தில் தைரியமாக தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். ஃபெய்த்தில் அதை ஓவர் கம் பண்ணி விசுவாசத்தில் காரியங்களை சாதிச்சு போயிட்டே இருக்கணும். பவுல் பாருங்க, அவன் அழகாக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவரே யாரையோ அனுப்புறேன்னு சொன்னீங்க, எனக்கு புரிய வைங்க. அப்போ அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றான். அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அனனியா ஆடி போயிட்டான். ஆண்டவரே, இன்னும் நீங்கள் தீவிரவாதி கிட்ட போய் சுவிசேஷம் சொல்கிறீங்க, என்ன அவன் தான் எங்களெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான்ற தேடிக்கிட்டு இருக்கவங்கிட்டே அனனியா ஆடி போயிட்டான். ஆண்டவரே, அவன் வேற எங்களா தேடிக்கிட்டு இருக்கான்னு நான் நிறைய பேரில் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன நேரடியாக அவங்ககிட்ட போக சொல்கிறீங்க, என் லைஃப் டன்னா முடிஞ்சுதா? ஏன்னா இப்போ நல்லா கவனி, ஆண்டவர் எப்பவுமே நம்மளை சர்ப்ரைஸில் தான் லீட் பண்ணுவார், அது ஒருபோதும் மறந்துடாது. ஆண்டுடைய நடத்துதல் நமக்கு அநேக நேரம் ஷாக்காக இருக்கும், சர்ப்ரைஸாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். பவுலுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. 3 நாளாக அவன் கண்ணுக்குள்ளா ஜோம் பண்ணுறான். கண்ணு தெரியுமா தெரியாதா, நான் என்ன பண்ணணும், அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் 3 நாளாக ஜோம் பண்ணிருக்கான். இங்கே அனனியா வந்துட்டு அவங்ககிட்ட போடாதான்னு சொன்னாரே தவிர சொல்லலை, அவன் கண்ணு குருடாக இருக்கிறான், நீ அவனுக்கு போய் அற்புதம் பண்ணி என்னை பற்றி இல்லை போடான்ட்டார் அவனை. நான் சம்டைம்ஸ் யோசிக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் பேசுகிறதும் பேசுகிறீங்க, முழுசாக பேசினா சந்தோஷமாக இருக்கும்ல, விட்டு விட்டா சொல்லி போட்டு அனுப்பி விட்டுறீங்க. அதுதான் விசுவாசம் உள்ள வாழ்க்கை. நீ அவரை நம்புறதா இருந்தா, அவர் சொல்கிறத அவர் சொல்லிட்டாரா அப்படியே செய், அவ்வளோதான். சொன்னது அவர் கண்டிப்பாக பார்த்துக்குவார், அதில் என்ன சந்தேகம், டவுட்டே தேவையில்லை. அப்போ என்ன பாருங்க, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். இதை சொல்லிட்டாரு. நான் ஏற்கனவே மீட் பண்ணி அவன் கண்ணை குருடாகிட்டேன்டா, அவனை பார்த்தாலும் அவன் உன் கண்ணில் தெரிய மாட்டான், நீ அவன் கண்ணில் தெரிய மாட்டேன், நீ அவன்கிட்ட போய் சொல்லி இதெல்லாம் சொல்லலை, அவன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்டா. அண்ணனே நான் யோசிக்கிறேன், அண்ணனே யோசிப்பேன், ஆண்டவரை சூஸ் பண்ணிட்டீங்க ரைட்டு தான், என்ன போட்டு தள்ளிட்டானா, இவனுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. அடுத்து பாருங்க 16வது வசனம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவனை பார்த்து பேசி அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய பவுலே, நீ இந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றார். கவனிச்சிங்களா? இயேசு சந்தித்த போது பவுல் ரட்சிக்கப்படலையோ? 3 நாள் ஜெபம் பண்ணுகிற, ஆண்டவரே நான் நம்பிட்டேன் உங்களை ஜெபம் பண்ணுகிற, ரட்சிக்கப்படலையோ? இயேசு விசுவாசத்தை ரட்சிப்பு உண்மை தானே. ஆனால் இப்போ அனனியா வந்து கையை வச்சு கண்கள் குருட்டுத்தனம் எல்லாம் சுகமாகி அவன் பரிசுத்தாவி இனிமே தான் பெற போகிறான் அப்படின்னு புரியல எனக்கு எப்படி. ஆனால் இந்த உபதேசத்தை பவுல் ரெகுலராக எழுதவே இல்லையே. இயேசுவை பற்றி சுவிசேஷமாக கேள்விப்படும் பொழுது விசுவாசித்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது ஒரு தருணம். அதுக்கப்புறம் எதனா ஒரு ஊழியக்காரர் வந்து அவர் தலைமையில் கை வைக்கும் பொழுது பரிசுத்தாவியை பெறுவார்ன்றது 2வது தருணம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கும் பொழுதெல்லாம் அப்போஸ்தலர் 9, 10, அப்போஸ்தலர் 19, இது எல்லாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த மாதிரியான அதிகாரங்கள் எல்லாம் மெயினாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த புஸ்தகத்தில் மாத்திரம் இப்படிலாம் இருக்குதுன்ற காரணத்தால் இதை உபதேசமாக்கலாமான்னு கேட்டால் கூடாது, முடியாது. பெந்தேகோஸ்தே ஊழியக்காரங்க அங்கே தான் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க.
இது ஒருவேளை இது உபதேசம் என்றால், நீ ரட்சிக்கப்படுவது ஒரு தருணம், நீ பரிசுத்த ஆவியை பெறுவது அடுத்த ஒரு தருணம். ஊழியர் அனனியா வந்து பவுல் மேல கையை வச்சபோது பவுல் பரிசுத்த ஆவியை பெற்றான். அதே போல பவுல் மேடான வழியாய் சீஷர்களை சந்தித்த பொழுது பரிசுத்த ஆவியை கேள்விப்படவே இல்லைன்னு சொன்ன பொழுது அங்கு பவுல் அவர்களுக்கு ஜெபம் பண்ணி கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றார்கள். கொர்நேலிய வீட்டில் கொர்நேலிய இயேசு ஏற்கனவே அவன் பண்ண தான தர்மம் ஆண்டவர் ஏற்றுச்சு. அந்த கொர்நேலியுக்கு இப்போ டீட்டெயில்டாக ஃபுல்லாக சொல்லி முடிச்சு ஞானசனம் எடுத்து அங்கேயும் பேதுரு மேலே கையில் வைக்கும் பொழுது அவங்க பரிசுத்த ஆவியை பெறுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நீ ரட்சிக்கப்படுறது ஒரு தருணம், அதுக்கப்புறமா நீ பரிசுத்த ஆவியை பெறுவது அடுத்த ஊழியக்காரன் மூலமாக அடுத்த செகண்ட் இன்சிடென்ட்டாக ரட்சிப்பினுடைய 2வது படியாக அது உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட நிருபங்களில் ஒரு நிருபத்தில் இல்லை, ஒரு வசனத்தில் கூட யாருமே அப்படி எழுதலை. ஏன்னா அது உபதேசம் கிடையாது. அது உபதேசம் கிடையாது. நான் போன வாரம் 8ஆம் அதிகாரத்தை எடுக்கும்போது லாஸ்ட்டாக கேள்வி கேட்டீங்களா? அப்போ நான் சொன்னேன், நான் பிலிப்பு வந்துட்டு அங்கே சமாரியா மக்கள்கிட்ட வந்துட்டு என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பான்? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தான்ற போது தெளிவாக பேசியிருப்பான். சீசரில் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்திட்டு இருக்காரு பாருன்னு பேசியிருப்பான். ஆவியின் வரங்களாலும் பாஷைகள் நிரப்பப்பட்டிருக்காங்கன்னு பேசியிருப்பான். இதை கேட்ட பொழுது ஆமான்னு இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாசிச்சாங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்து பரிசுத்த ஆவியை குறித்தும் தேவராஜ்யத்தை குறித்தும் அடுத்து பிரசங்கம் பண்ணி இன்னும் புரிய வைக்கிறதுக்காக சீஷர்கள்லேருந்து பேதுருவும் யோவான் அனுப்பப்படுறாங்க. சரித்திர சம்பவம்ன்றபடினால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று நடக்கும்பொழுது எல்லாமே சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பவங்களில், இன்னைக்குன்னு இல்லை, சபையானது சரியாய் உருவாக்கப்பட்ட பிறகு ரட்சிக்கப்பட்டவன் சபையில் சேர்த்து கொள்ளப்படுறான் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த பிறகு அதுக்கு அப்புறமா தான் அவன் வந்துட்டு பரிசுத்த ஆவியை பெற போகிறான் அப்படிலாம் கிடையாது. தீத்து 3ஆம் அதிகாரத்தில் போதகருக்கு எழுதப்பட்ட நிருபம், டைட்டஸ், 1 தீமோத்தி, 2 தீமோத்தி, 1 பீட்டர், 2 பீட்டர், இது எல்லாமே வந்துட்டு பாஸ்டல் எபிசல்ஸ். கவனிக்கிறீங்களா? போதகருக்கான நிருபம். அந்த நிருபங்களில் போதகராகிய தீமோத்திக்கு எழுதும்போதும் சரி, தீத்துக்கு எழுதும்போதும் சரி, அப்போஸ்தலனாகிய பேதுரு போதகருக்கான நிருபங்களாக எழுதும்போதும் சரி, அதில் எதுலேயுமே ரட்சிக்கப்படுவாங்க, அதுக்கப்புறம் அவன் தலைமையில் கை வைக்கும்போது அவங்க பரிசுத்தாவியை பெறுவாங்கன்னு சொல்லி பரிசுத்தாவியை பெறுவதையும் ரட்சிப்பையும் 2 தனிப்பட்ட சம்பவமாக எழுதப்படவே கிடையாது. எப்படி சபைக்கான உபதேசமா பவுலும் மற்ற ஆட்கள் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்புக்கு ஏதுவாய் உன்னோடு கூட இடைப்படுறாரு. நீ விசுவாசித்து இயேசுவை முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது நீ விசுவாசிக்கிற ரட்சிக்கப்படுற அதே நொடியில் பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் உன்னை ஆட்கொள்ளுகிறார், சம்பூர்ணமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நிருபங்கள் அப்படி இருக்கு, அப்போஸ்தலர் வாசிப்பது இப்படி இருக்குது, என்ன பாஸ்டர் பைபிளில் 2 விதமாக இருக்குதா அப்படின்னு கேட்டால், இல்லை, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக இருக்குது. இது ஹிஸ்டாரிக்கல் புக். இங்கே சர்ச்ன்றது இன்னும் ப்ராப்பராக இல்லை. இப்போதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா கேள்விப்பட்டே வராங்க. போன வாரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தியா, யாக்கோபு யோவான் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தியா? இதுக்கு என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் எந்த நாமத்தில் எடுத்துன்றதை கேட்குறாங்க. இல்லை, யோவான் கிட்ட எடுத்தேன்னு சொன்னால் அப்போ இயேசுவை பற்றியான இன்னும் ஃபுல் டீட்டெயில் பெறுகிற அளவுக்கு இன்னும் இவனுங்க வரல, தகவல் போய் சேரல உங்களுக்கு. இயேசு நாமத்தை எடுத்தோம் அப்படின்னா வெரி குட், அப்போ இயேசுவை பற்றி தெரியுமா? தெரியும். ஆனால் பரிசுத்த ஆவியை பற்றி தெரியாது. அப்படியா? இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தது ஓகேப்பா, ஆனால் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ண பரிசுத்த ஆவி பெந்தெகோஸ்தே நாள் சீசன் தெரியாதா? ஆடப்பாவில அடுத்த இன்ஃபர்மேஷன் திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதற்காக தான் சீஷர்கள் அனுப்பப்பட்டாங்க, போய் சொல்லப்பட்டாங்க. இப்போ இது எப்படி நடந்ததுன்ற அந்த டைம்லைன் ப்ராப்பராக புரியாமல் நம்ம பைபிள் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் இருப்பார், சீஷர்கள் வந்தாங்க, கை வச்சாங்க, பரிசுத்த வந்தார். அதே போல் நீ ஊழியக்காரங்க, நான் அபிஷேக முகாம் நடத்துவோம், அக்கினி அபிஷேகம் கூட்டங்கள் நடத்துவோம், அந்நிய பாஷை பெறுவதற்காகவே ஸ்பெஷலாக நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு தலைமையில் கை வச்சு இருதயத்தை கடினப்படுத்தாத, விட்டுக்கொடு, பேசு, வாயத்தர பேசு, வாயில் வர்றது பேசு, கத்தர் தராது, உன்னாவை அடக்காத, பிசாசுக்கு இடம் கொடுக்காது. அதாவது ஆவின் வரங்கள் வேணும்னு ஜோம் பண்ணுறவன் ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்க போகிறான்? பிசாசுக்கு இடம் கொடுக்காத, ஜோம் பண்ணு, வாயத்தர சொல்லு. 2 வார்த்தை தான் முதல்ல வாயில் வரும், அந்த 2 வார்த்தை திருப்பி சொல்லு. அது ரீபா பாபான்னு வரும், காபா பாபான்னு வரும், அப்படி சொல்ல ஆரம்பி, சொல்லு வந்துடும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ட்ரம்மு வேகமாக போயினே இருக்கும், இன்னொரு பக்கம் வேகமாக பேசினே இருப்பார். டேய் என்னடா பண்ணுறீங்க? ஐயோ ஆண்டவர். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ இந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான்.
இயேசு கிறிஸ்து பவுலோட பேசினார். இப்போ பால் வாஸ் கம்ப்ளீட்லி கன்வின்ஸ்ட் தட் ஜீசஸ் இஸ் லார்ட் அண்ட் சேவியர். இவன் எந்த இயேசு துன்பப்படுத்துறானோ அவர் கடவுளோட தெளிவாக புரிஞ்சிருச்சு. இஸ் ஹி சேவ் அப்படின்னா ரசிக்கப்பட்டான்னு அர்த்தமா? ஆமாம், இயேசு தான் அப்படின்றது இயேசுவோட அட்டை பேசிட்டார் அவங்ககிட்ட. அப்புறம் ஏன் அவன் ரசிக்கப்படலைன்னு நான் சொல்ல போகிறேன். ரசிக்கப்பட்ட உண்மைதான். ஆனால் அவன் வந்துட்டு பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டானா? ஆவின் நடத்துதல் அவனுக்கு இருந்ததா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்னாச்சு? குருடா இருந்தான். அனனியா வந்து பேசினா என்ன சொன்னா? உன் பார்வை அடையும், நீ பரிசுத்தாவில் நிரப்பப்படுவதற்காகவே இயேசுவின் அனுப்புனாரு அப்படின்னு பைபிள் இங்கே இருக்குல்ல. அப்போ வந்துட்டு அனனியா வந்துட்டு பவுல்கிட்ட பேசினது எல்லாமே அவ்வளோதானா? நீ பார்வையடையும், பரிசுத்தாவை பெறுவதற்காக இயேசுவின் அனுப்பினார் அப்படின்னு ஒன்று பார்வை அடைஞ்சிட்டான், பரிசுத்தாவை பெற்றான். அப்படியா? இல்லை. கண்டிப்பாக அனனியா அவன் கூட உட்காந்து நீ உங்கள்கிட்ட பேசினார்ல இயேசு, அவர் யார் தெரியுமா? என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா? அவருடைய சீஷர்கள்லாம் யார் தெரியுமா? அந்த சீஷரில் கொண்டு ஆண்டவர் இப்போ எப்படிலாம் செயல்பட்டு இருக்கார் தெரியுமா? அவர் வாக்கு பண்ணினப்போ பெந்தேகோஸ்து நாளில் என்ன ஆச்சு தெரியுமா? அனனியா இஸ் ஆல்சோ ஜூயிஷ் பர்சன். அவனுக்கு லா தெரியும். மேபி நியாயப்பிரமாணத்திலிருந்து அங்கே வாக்கு பண்ணின பரிசுத்தாவி பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. அது இயேசு தான் வாக்கு பண்ணார், அவர் தான் மேசியான்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் ப்ராப்பராக பவுலுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். பவுல் தொடர்ந்து விசுவாசித்தான், பரிசுத்தாவையும் பெற்றான். பரிசுத்தாவை பெற்ற பிறகுதான் இங்கே பவுலை ஞானஸ்தானம் எடுத்தான். இதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பவுலுடைய சம்பவத்திலேயே ஞானஸ்தானம் பெற்றாதான் பரிசுத்தாவி வருவார்லாம் இல்லை. ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்தாவி வருவார், அப்புறமா தான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ரைட்டா? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? பவுல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? இப்போ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். பாரா, உபவாசம் இருந்தால் பலப்படுவோம் அப்படின்னு பாஸ்டர்ஸ் நிறைய பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கேன். இங்கே பவுல் வந்துட்டு போஜனம் பண்ணி பலப்பட்டானா? சரி, இருக்கட்டும். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து, கவனிச்சிங்களா? சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். எங்க ஆரம்பிச்சான்? இந்த ஆலயங்கள்ன்ற வார்த்தை என்ன தெரியுமா? சினகாக். எந்த சினகாக்? யூதர்களுக்கு பேச ஆரம்பிச்சான். டேய், உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி நான் எவனும் அடிக்க படம் பாடுறா, அவன் வணங்குற கடவுள் தாண்டா உண்மையான கடவுள், அந்த கடவுள் நம்ம கடவுள் அனுப்புனவர் தாண்டா அந்த கடவுள் அப்படின்றத பவுல் டைரக்டா பேச ஆரம்பிச்சிட்டான். பவுல் பாவம் ரொம்ப வெகுளியாக இருந்திருக்காப்புல. நம்ம ஆட்கள் தானே, நான் தானே மும்முரமாக இறங்கி அடிக்க போனேன், இப்போ நான் சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஆட்டில் நம்புவாங்க அப்படின்ட்டு இவன் நினச்சான். ஆனால் நடந்தது என்ன? கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். உயிரை விட்டு பவுல் பேசுறாண்டே, நீங்க சொல்ற இயேசு உண்மைதான்டா, நான் அந்த இயேசு என்கிட்ட பேசினாரா அப்படின்ட்டு அவ்வளோ ஆசாசியாக சில நாள் சீஷரோடு தங்கியிருந்தான். நல்லா கற்றுக்கிட்டான், நல்லா கேட்டான், தெரிஞ்சான், கற்றுக்கிட்டான். ஆண்டவரே அவன் நிறைய போதிச்சார் இல்லைன்னு சொல்லலை. கலாத்தியரில் பவுல் தான் சொல்கிறார், மனிதனாலும் மனிதன் மூலமாயமல்ல தேவனிடத்தில் கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறது அந்த உபதேசங்கள், சபைக்கு எழுதுகிற உபதேசங்கள். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் சீஷர்கள் என்ன, பெந்தேகோஸ்து நாள் நடந்தது என்ன, இது எல்லாமே ஆண்டவர் டேரக்டாக சொல்லி தரல. அங்கேருந்து சீஷர்களோடு கூட தங்கியிருந்து அவங்க சொல்லிக் கொடுத்து எல்லாம் கேட்டு கற்றுக்கிட்டு தாமதமின்றி ரசிக்கப்பட்ட உடனே கிளம்பி போயிடல, சில நாள் தங்கியிருந்து அப்புறமா அவன் துரிதமாக இருக்கான். ஏசு தான் அவர் தான் அப்படின்றத பேசுறதுல பேசும்போது ரிசல்ட் வரும்னு பார்த்தா பவுல் நினச்சிருப்பான், பேதுரு பிரசங்கம் பண்ணார், முதல் பிரசங்கம் 3000 பேர், ரெண்டாவது பிரசங்கம் 5000 பேர், என் பிரசங்கத்தில் 10,000 பேர்னா வந்துடுவாங்களா, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாட்டு அவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்ட்டு பவுல் பிரசங்கம் பண்ணா. பவுலுடைய பிரசங்கத்தில் முதல் ரிசல்ட் என்ன? எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. டேய், 20 நிமிஷம் இவன் தானே கொல்ல வந்தவன், இவன் நிஜமாக மாறிட்டானா அப்படின்னு சந்தேகமாக இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் ஊழியத்தினுடைய காரியங்களில் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரிசல்ட் வராது. நம்ம ரிசல்ட்டுக்காக ஊழியம் பண்ணலை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ரிசல்ட்டுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, ரிசல்ட்டுக்கும் ஆண்டவருக்கு தான் சம்மந்தம் இருக்குது. நமக்கு ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, நமக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்குது. செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். மினிஸ்ட்ரியில், ஊழியத்தின் பாதையில் தேவன் கொடுத்துருக்கிற வேலையை செய்வதில் மட்டும்தான் உன் கவனம் இருக்கணுமே தவிர அந்த வேலைக்கான பலன் இருக்கா அப்படின்றதுல கணக்கு பார்க்க போகாத. அது உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு அது சம்மந்தம் இல்லை. அதனால நம்ம ஏனோதானு சும்மா அப்படியே ஒரு ஊழியம் மாதிரி பண்ணிட்டு போயிடலாமானா? இல்லை 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 இல்லை. முழு மனதோடு முழு முயற்சியோடு எல்லா பலன்களும் வரணுன்ற எதிர்பார்ப்போடு, அப்படின்னா எனக்கு பலன் இல்லை, தேவ ராஜ்யம் விரிவடையணுன்ற எதிர்பார்ப்போடு நம்ம ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் அது அதனுடைய விளைச்சலுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது, ரிசல்ட்டுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அது ஆண்டவர் பார்த்துக்குவார். புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு? ஏன்னா கிறிஸ்தவர்கள் அநேகர் நாங்கள் எவ்வளோ பேர் சுவிசேஷம் சொல்கிறோம் பாஸ்டர், யாரும் கேட்குற மாதிரியே தெரியல பாஸ்டர்.
நீ சுவிசேஷன் சொல்லுன்னு தான் நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். நீ சொன்னவன் எல்லாரும் கேட்பாங்க நான் சொல்லி கொடுத்தேனா? எவனும் கேட்க மாட்டான்றது தான் உண்மை. சொல்லிக்கிறார், நம்ம சொல்லியே இருப்போம், அவ்வளோதான். ஆச்சரியப்பட்டு இப்படி சொன்னாங்க. சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்திரப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். கவனிச்சிங்களா? தேவாலயத்துக்கு போய் இப்போ எருசலேமுக்கு பாருங்களேன், எருசலேமுக்கு போயிட்டு இருக்கான். தமஸ்குவில் கர்த்தரை சந்திச்சு பேசி கதையை காலி பண்ணிட்டார். வாழ்க்கை மாறிடுச்சு, கண்ணு போச்சு, கண்ணும் கிடச்சிருச்சு. சீஷர்களோடு கொஞ்ச நாள் தங்கியிருந்தான், சத்தியம் புரிஞ்சுது. இப்போ ஆவியானவர் உணர்த்த ஆரம்பிச்சார், பரிசுத்தால் நிரப்பப்பட்டான். இப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே இயேசுதான் அப்படின்ட்டு இப்போதான் கண்கள் திறக்கப்பட்ட பிறகு தான் மேட்ச் ஆகுது எல்லாமே. அப்போ இவன் டுவர்ட்ஸ் எருசலேம் நோக்கி போகாமல் இப்போ தமஸ்குல் இருக்கான். பார்த்தீங்களா? தமஸ்குல் இருக்கிற ஜெபாலயங்களில் போய் நான் தாண்டா அடிக்க உதைக்க வந்தேன், ஆனால் அவனை சந்திச்சாரு, அந்த இயேசு தான் அந்த மேசியா அப்படின்றத இவன் பேசும்பொழுது, இவன் தானே எல்லாரையும் அடிச்சு வச்சிருந்தான், இப்போ இவனா இவ்வளோ வந்து பேசிட்டுக்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இவன் மேலே சந்தேகமாக பார்க்குறாங்க. சந்தேகமாக பார்க்கும் பொழுது பவுல் அடுத்து என்ன பண்ணுறான்? இல்லை 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 இல்லை, நான் சொல்கிறது நல்ல கவனி அப்படின்ட்டு இன்னும் அதிகமாக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து சவுல் அதிகமாக திடன் கொண்டு, இங்கிலீஷில் எப்படி தம்மா இருக்கு, சால்ஸ் ப்ரீச்சிங் பிகம் மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல். NASB வெர்ஷனில், பட் சால் கெப்ட் இன்க்ரீசிங் இன் ஸ்ட்ரெங்க் அண்ட் கன்ஃபவுண்டிங் த ஜூஸ் who lived in Damascus by proving that this one is the Christ. நான் சொல்கிறேன், இவர் தான் அந்த மேசியா, இவர் தான் மேசியா. கிறிஸ்துன்னு இருக்குல்ல பைபிளில், கிறிஸ்துன்னா கிரேக்க பாஷை இல்லை, எபிரேய பாஷையில் மேசியா. இந்த இயேசு தான் அந்த கிறிஸ்து, இவர் தான் மேசியா அப்படின்றத இன்னும் பலன் கொண்டு, இன்னும் கன்ஃபவுண்டிங் அப்படின்னா அவங்கள திருஷ்டாந்திரப்படுத்தி, அப்படின்னா அவனால் எதுவுமே பேசவே முடியல, ப்ரூவ் பண்ணி காட்டுறான். ஃபஸ்ட்டு சொல்கிறான், கேட்கல, ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க, இவங்களை சந்தேகப்படுறாங்க. இவன் இன்னும் எக்ஸ்ட்ரா பலன் கேதர் பண்ணி இன்னும் எவிடன்ஸோட பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியாவது ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். என்ன ஆகுது பாருங்க, யூதர்களுக்குள்ள கலகம் ஆயிடுச்சு. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இந்த ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக பவுல் எதிர்பார்த்துருக்க மாட்டான்ல. நீயாடா என்னை கொலைப்பட பார்த்த அப்படின்ற மாதிரி, நீயாடா என்னை கொல்ல பார்த்த, ஏண்டா ஏண்டா உங்களை விட நான் தான்ற எல்லாரையும் பயங்கரமாக கொண்டுகிட்டு இருந்தேன், நான் சொல்கிறேன் ஏற்றுக்க மாட்டீங்களா நீங்கள்? அந்த 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 பேதருடைய ஆரம்ப ஊழியமும் அடுத்த தலைமுறை பவுலுடைய ஆரம்ப ஊழியத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கண்ணே. இல்லை, பவுல் எதிர்பார்த்த மாதிரி அவன் லைஃப்ல இல்லவே இல்லை. ஒரே வேலை, எவெல்லாம் நம்ம லைன்ஸாக பேசுகிறானோ ரொம்ப சிம்பிள், கொலை பண்ணுற முடிஞ்சிச்சு இல்லை. ஆமாம், அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். எங்கள் ஊரை விட்டு வெளியே போகாத மாதிரி தமஸ்கு ஊருடைய சுற்றி மதில் சோறு இருக்குள்ள, எல்லா ஊருக்கும் ஃபோர்ட்டு கட்டியிருப்பாங்களா, மதில் சோறு இருக்கும்ல, மதில் சோரை சுற்றி எல்லா கேட்லேயும் வந்துட்டு ஆள் நிற்கிறாங்க. இவன் வெளியே போகவே முடியாது. சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு கூடையில் வைத்து மதில் வழியாக இறக்கி விட்டார்கள். பவுலுடைய முதல் பாருங்க, வில்லன் ஹீரோவா மாறி அடிச்சு திம்சம் பண்ணுறவன் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட ஹீரோயிசம் காட்ட ட்ரை பண்ணுறாரு. கடைசி காமெடியன் மாதிரி ஓட விட்டாங்க. இங்கே வந்து பவுல் ரொம்ப முக்கியமான ஊழியக்காரர்ன்றனால அவனை கூடையில் இறக்கி விட்டு பாதுகாத்து பத்திரமா ரசிக்கப்பட்ட புது பிலிவர். டேய், இவன் நக்சலைட்ஸ்லேருந்து மனித வெடிகுண்டா இருந்து இயேசு வைத்து வந்துட்டான்டா, இஸ்லாமிய தீவிரவாதியாக இருந்து இவன் ஒரு பெரிய விட்னஸ்ஸு, தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படுவான். அப்படி தான் பவுல் வந்து பாதுகாத்து கூடையில் வச்சு மதில் சோகத்துலேருந்து கயிறை கட்டி இறக்கி விட்டு, சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே கூட சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷர் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். கொஞ்சம் நஞ்சம் வேலையாடா பார்த்த நீ, டேய் எதை விதைக்கிறா அதை அறுப்பாரு. அம்மா சத்தியமாக சொல்கிறேன்டா, ரசிக்கப்பட்டேன்டா நான் அப்படின்னு சொன்னாலும் கூட எனக்கு என்னவோ அவன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. அதே கண்டிஷனில் இருக்காதிங்க அவன் கடைசி வரைக்கும். பாவம்ல பவுல் பாரு, டேய் ரசிக்கப்பட்டன்னா ஏற்றுக்கமான்றான், ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்கிறேன்னு ஏன் ஜனத்துக்காக சொல்கிறேன்னு சொல்லி யூதர்கள்கிட்ட சொன்னால் அவங்களே இவனை கொலை பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. எவனை கொலை பண்ண போனான்னா அவன் ஹெல்ப் பண்ணி கூடையில் இறக்கி விட்டு ஓடுறான். பவுலுடைய வாழ்க்கை பாருங்களேன், ஒரே ஒரு இன்ட்ராக்ஷன் வித் காட், ஒன் என்கவுண்டர் வித் காட்,
பவுலுடைய வாழ்க்கையில் எல்லாமே அப்சைட் டவுனாக மாறிடுச்சு. ஆமென். அப்போ பாருங்க, அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்டுவித்ததையும் அவர் அவனுடைய பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். யார் சொல்றது? பர்னபா தான் இங்கே பவுல் என்கரேஜ் பண்ணி கூட சேர்த்து, யாரை சேர்த்துக்கல, பர்னபா தான் நம்பி அவனை சேர்த்துக்கிட்டு கூட ஏற்றுக்கிட்டு அப்போஸ்தலர்கிட்ட பர்னபா தான் பவுலை கூப்பிட்டு போய் தமஸ்குவில் தைரியமாக பேசினாங்க, இவன் நான் நேரில் பார்த்தேங்க அப்படின்ட்டு, பவுலுக்கு அங்கே பயங்கர டேஞ்சர் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறான். அதன் பின்பு அவன் எருசலேமில் அவர்களிடத்தில் போக்கும் வருத்தமாக இருந்தான். கவனிச்சிங்களா? எருசலேம் போக வர செய்ய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்கித்தான். இங்கே ஒர்க் அவுட் ஆகலும் தெரிஞ்சிச்சு. கிரேக்க நாட்டுக்கு போயிட்டான். கிரேக்க நாடுனா கிரேக்கர்கள் கூட, கிரேக்க நாட்டில் இல்லை, கிரேக்கர்களுடனே பேசி தர்கித்தான். அவர்களும் அவனை கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள். ஏன்டா ஆகமத்தில் எவனுமே கேட்க மாட்டேன், எவன்கிட்ட சொன்னாலும் கொல்ல வந்தால் இதனடா கணக்குது. யூதர்கிட்ட சொன்னால் அவன் கொல்ல வரான், சீசர்கிட்ட சொன்னால் இவனை ஏற்றுக்கவே பண்ணுறாங்க. ரெக்கமெண்டேஷனோட ஒரு சீசர்களோடு கூட அப்போஸ்தலரோட சேர்த்து விட்டாங்க, பெர்மனெண்ட்டாக இருக்க முடியல, என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ மீட் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற கேப்பில் சரி கிரேக்கர்கள்கிட்டே பேசலாம், இந்த இடம்லாம் அங்கே ஊழியம் பண்ணுவோம், அங்கெல்லாம் அங்கே பண்ணலாம், அங்கெல்லாம் அங்கே பண்ணலாம், எங்கே போனாலும் அவனை கொலை பண்ணுறது மட்டுமே. பாவம். இதுதான் இயேசு சொன்னார்ல, அவன் என் நிமித்தமாக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு ஃபியூச்சரில் காட்டுவார்னு நினச்சேன். ஸ்டார்டிங்லேயே காட்டுவார்னு கண்டிப்பாக பவுல் எதிர்பார்த்துருக்க மாட்டான். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து 30 சகோதரரை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். சொந்த ஊருக்கு பாப்பா தம்பி, ஊர்லேயே பாதுகாப்பாயிரு, தர்சு பட்டணம் தானே சொந்த ஊர், போயிடுப்பான்னு அனுப்பி வச்சிட்டாங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று, இங்கே சபைகள் அப்படின்றது அகைன் அந்த ஃபுல் ஃப்ளெட்ஜ் கம்ப்ளீட் சர்ச் கிடையாது. சர்ச்ன்ற பேரில் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு இவங்க கீழ்படுகிறாங்க, ரெகுலராக கேதர் ஆகிறாங்க, எல்லாருக்கிட்டையும் இந்த இயேசு சொல்லி அறிஞ்சாங்களே அவர் தான் பெந்தெகோஸ்து நாளில் சீசர்கள்கிட்ட ஆண்டவர் பேசினார், ஆவி இறங்கினார், ஊழியம் பண்ணுறாங்க, இப்படிலாம் இருக்குது அப்படின்றது காஸ்பல் ஒர்க் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இங்கே சபைன்னு சொல்கிறது டாக்டர்னலாக கம்ப்ளீட்லி ஃபார்ம்டு சர்ச் கிடையாது. இட்ஸ் ஈவன் பிஃபோர், நான் அந்த ஏர்லி சர்ச்சை பேபி சர்ச்னு தான் நான் சொல்லுவேன். சபைகளுக்கு பவுல் நிருபங்கள் எழுதுறாருல, ஒன்று ஒன்றா அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃப்ரேம் ஆகிக்கிட்டே இருக்குது, ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது, ஸ்டெபிளைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கும் முன்னாடி இது அப்படின்றப்போ திஸ் இஸ் பிஃபோர் தி பேபி சர்ச். ஆமாம், அதுக்கு முன்னாடி சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பவுலுடைய ரட்சிப்பினுடைய சம்பவம் முடியுது. திருப்பி பேதுருவை பற்றி லூக்கா எழுத ஆரம்பிக்கிறார். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரில் குடியிருக்கிற பரிசுத்தவானிடத்திற்கும் போனான். லித்தா அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கிட்ட போகிறான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலில் திமிர்வாதக்காரனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கவனிச்சிங்களா? ஃபார் எவ்ரி மிராக்கிள் there is a purpose, and that purpose is salvation through gospel. நீங்கள் பைபிளில் தேடி பிடிச்சி உட்காந்து வாசி, திருப்பி வாசி. ஒவ்வொரு அற்புதங்களையும் இயேசு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, சீஷர்கள் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எல்லா அற்புதத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்கு. அவனை திருப்பி சொல்றான், ரட்சிப்பிற்கு ஏதுவாக தான் தேவன் அற்புதங்கள் செய்கிறாரே தவிர அற்புதங்களை மட்டுமே செய்யறது தேவன் நோக்கம் இல்லை. அதை புரிஞ்சுக்க. அற்புதத்துக்காக ஒரு டீம் ஓடிக்கிட்டு இருக்கு. அற்புத சுகமளிக்கும் பெருவிழா வர்றதெல்லாம் கிறிஸ்தவன், ஒன்றும் நடக்காது தம்பி. ஆமாம், தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அடுத்தடுத்த சம்பவம் பாருங்க. இங்கே வந்தான், ஐனேயான ஒருத்தனை பார்த்தான், அவனை பெட்லேருந்து எழுப்பினான். அடுத்து பாருங்க, பவுலுடைய சம்பவத்தை பற்றி சொன்னார். அங்கே இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் பாருங்க பிலிப்பை பற்றி சொன்னார், அதுக்கு முன்னாடி ஸ்தேவான் பற்றி சொன்னார், அதுக்கு முன்னாடி பேதுரு பற்றி சொன்னார், இப்போ பவுலை பற்றி சொன்னார். திருப்பி பேதுரு பொண்ணு ஐனேயாவுடைய சம்பவம், அடுத்து ஐனேயாவுக்கு அப்புறமா தபித்தா பற்றி ஒரு எவிடன்ஸாக கொடுத்துட்டே வரார். சரியா? ஆமாம்,
எவிடன்சஸ் ப்ராப்பராக இருக்குது. எதுவுமே மைன்யூட் டீட்டெயில்டாக அப்படி இல்லை. அதனால் கவனிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சிசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். போன சண்டே ஈவினிங் சென்னையில் தான் சொன்னேன். இதான் படித்தோம் நம்ம. அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமாக இருந்தபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்தில் அனுப்பிவிட்டார்கள். அதான் சீஷர்கள் இருக்கிறாங்கல்ல, ஒரு அற்புதம் பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு பேதுரு அனுப்பி வர வைக்கணும்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் கடைசியில் அங்கே பவுல் கேட்குறார், எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிற சக்தி உடையவர்களா? கவனிக்கிறீங்களா? இட் இஸ் நாட் ஓன்லி அத்தாரிட்டி given to disciples, it is a gift given by God to the disciples. அது கொடுக்கப்பட்ட ஒரு வரம். ஒன்று, பேதுருக்கு அந்த வரம் இருந்தது, அதனால தான் அவங்க பேதுரை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. விசுவாசம் இல்லாதனால கிடையாது. மெயின் பாயிண்ட் ஒன்று. 2வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கையில் பைபிள் இருக்கா? கிடையாது. கரெக்டாக? அது திருச்சபையில் கையில் பைபிள் கிடையாது. அப்போது சர்ச் யார் மூலமாக நடத்தப்படுது? பரிசுத்தாவி மூலமாய். இப்போ நம்ம பார்க்குற கான்டெக்ஸ்டில் எக்ஸாக்டாக யார் மூலமாக சபை நடத்தப்படுது? கரெக்ஷன்ஸ்னால் யார் தீர்மானம் சொல்கிறது? தப்புனா யார் கரெக்ஷன்? சீஷர்கள் தான் சொல்கிறாங்க. எபேசியர் 2:20 என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தை, அவங்க தான் ஃபவுண்டேஷனே சர்ச்சுக்கு, என்ற அஸ்திபாரத்தில் சபை கட்டப்பட்டுச்சு. இப்போ சீஷர்கள் மூலமாக, நல்ல கவனி, மெயினாக அப்போஸ்தலர் மூலமாகவும் அந்த அப்போஸ்தலிக் டீம்னு சொல்லக்கூடிய பேதுருவோடு கூட இருந்த ஸ்தேவான், பிலிப்பு இல்லை, பிலிப்பு ஆவியன்ற அப்படியே தூக்கிட்டு போய் கொண்டு போயிடுறாரு. 19 போன அதிகாரத்தில் நம்ம ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு அநேக வல்லமையாய் ஸ்தேவான் கத்தர், வல்லமையினாலும் அற்புதங்களினாலும் ஸ்தேவான் மூலமாக கத்தர் கிரியை செஞ்சார். அந்த அப்போஸ்தலர் கூடவே ட்ராவல் பண்ண, கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ண அப்போஸ்தலிக் டீம் இருக்குது பற்றியா, அவங்க மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை பயங்கரமாக செஞ்சார். ஏன் அப்படின்னா, இவர்களை கொண்டு தான் கத்தர் சபையை ஸ்தாபிக்கிறார். ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே இவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அதனால தான் நம்ம இன்றைக்கும் அப்போஸ்தல உபதேசத்தை பின்பற்றுகிறோம் அப்படின்னு இப்போ சொல்லுகிறோம். we are completely under Jesus, but we are obeying to the apostolic doctrine. புரியுதா? அதற்காக தான் அப்போஸ்தலர் மூலமாய் ஸ்பெசிஃபிக்காக பண்ணார். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா? they are the one who had the specific call, other disciples are generally called. ஞாபகம் அழைப்பு பற்றி நான் சொல்லிக் கொடுக்கும்போது யூடியூப்பில் போயிட்டு நம்ம யூடியூப் சேனலில் காலிங் பற்றி ஒரு 2-3 வாரங்கள் செய்தி சர்ச்சில் பேசியிருப்பேன். நான் அதில் டீட்டெயில்டாக பேசியிருப்பேன். சபை மக்கள் மறந்துட்டீங்க, புதுசாக என்ன இருந்தீங்கன்னா காலிங் பற்றி மறுபடியும் அந்த செய்தியை ஃபுல்லாக கேளுங்க. அதில் வந்துட்டு குறிப்பாய் அழைக்கப்பட்டவர்கள், பொதுவாய் அழைக்கப்பட்டவர்கள் இருவருமே சீஷர்கள் அப்படின்ற பொதுவான பெயரில் தான் அழைக்கப்பட்டாங்க. விசுவாசிக்கிற எல்லாருமே டிசைபிள்ஸ். எல்லாருக்கும் ஒரே விதமான அழைப்பான்னு கேட்டால் இல்லை. குறிப்பான அழைப்பு உள்ளவர்கள் உண்டு, பொதுவான அழைப்பு உள்ளவர்கள் உண்டு. இன்றைக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நான் குறிப்பாக அழைக்கப்பட்டவன், நீங்கள் பொதுவாக அழைக்கப்பட்டீங்க. ஆக மொத்தம் நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கோம் ரட்சிப்பிற்கு எதுவாய். ரட்சிப்புக்கு எதுவாக அழைக்கப்பட்ட நம்ம எல்லாருமே சுவிசேஷ வேலையை செய்யணும் அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரட்சிப்புக்கு எதுவாய் அழைக்கப்பட்ட எல்லாருமே சுவிசேஷ வேலையை செய்யும் பொழுது அந்த எல்லார் மூலமாகவும் அற்புதங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் மேபி நடக்கும், மேபி நடக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் அதில் குறிப்பாக யாரை அழைத்திருக்கிறாரோ அவங்க மூலமாக கண்டிப்பாக அங்கே ஒரு மிராக்கிள் செய்வார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பாக அழைக்கப்பட்ட நபருக்கு ஆண்டவர் என்ன வரம் கொடுத்துருக்கிறாரோ அது எவிடென்ட்டாக அங்கே செயல்படும். கன்ஃபார்மாக அது அங்கே செயல்படும். மற்ற வரங்கள் ஊழியத்தோட தேவைகளுக்கு ஏற்றவாறு செயல்படும். அதனால தான் இங்கே பாஸ்டராக இருந்தாலும் இண்டிவிஜுவலாக ஊழியம் பண்ண முடியாது. பாஸ்டராக இருந்தாலும் ஒரு டீமோடு சேர்ந்து தான் ஊழியம் பண்ணணும். அந்த டீமில் யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட் இருக்கோ, யார் யார் எதில் ஸ்பெசிஃபிக்காக கிஃப்டடாக இருக்கிறாங்களோ, யார் யார் எந்தெந்த காரியங்களில் சிறப்பாய் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறாங்களோ அந்தந்த ஆங்கிளில், அந்த ஒரு வியூவில் ஃபோக்கஸ்டாக அவங்க அதில் செயல்படும் பொழுது, பிப்ளிக்கலாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு 10 பேர் டீமாக இருக்கிறாங்கன்னா அதை பற்றியா நீங்கள் ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸா, அதுக்கு ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அவங்க அதை பற்றி பேசுவாங்க, கேளுங்களேன். ஆமாம், எவாஞ்சலிஸ்ட் காஸ்பல் பற்றியா, எங்கள் டீமில் ஒரு எவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாரு, அவர் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியும் கொடுப்பார், அனுபவம் இருக்குது, அவரை ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆமாம், எல்லாமே நான் தான் சொல்லுவேன், நான் தான், எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னா அங்கே தான் வந்து சர்ச்சில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி கிடையாது. புரியுதா? 3 பாயிண்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 1, சீஷர்கள் மூலமாக தான் அப்போஸ்தல என்ற அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பு ஆட்களுக்கு வரங்கள் பர்ஃபெக்டாக செயல்படுது. பேதுருக்கு அந்த அழைப்பு மாத்திரமில்லை, அந்த வரமும் இருந்தது. 2வது, பேதுரு மூலமாய் கர்த்தர் பர்ஃபெக்டாக செஞ்சார். ஏன்னா பேதுரு
அப்போஸ்தலன் இருந்தபடினால அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தில் தான் சபையானது கட்டப்பட்டுச்சு. ஸோ தே ஹாவ் டு ஒபே ஹிம். அப்போ நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பண்ண எல்லா அற்புதங்களுக்கு பிற்பாடு ஒரு பெரிய டீம் ரசிக்கப்பட்டிருக்கு. இப்போ கூட மேலே வாசிச்சோம்ல, பேதுரு பண்ண அந்த பெரிய அற்புதத்தால் ஒரு திரள் கூட்டம் ரட்சிக்கப்பட்டுச்சு. அற்புதத்தோட ரீசன் அதுதான். அந்த அற்புதத்தை பேதுரு மூலமாக தான் கர்த்தர் செய்கிறாரு அப்படின்றத இவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஏன்னா இவங்க சீஷர்கள்னு சொல்லப்பட்டாலும் குறிப்பாக அழைக்கப்பட்ட அந்த அப்போஸ்தல சீஷர்கள் கிடையாது, பொதுவாக அழைக்கப்பட்ட நார்மல் சீஷர்கள் இவங்க. ரைட்டா? புரியுதா இப்போ நான் சொல்கிறது? அப்போ நமக்கு நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இதை சம்மந்தப்படுத்தி என்னென்ன பிப்ளிக்கல் ரெஃபரன்சஸ் இருக்குது, வாட் இஸ் த பிப்ளிக்கல் டாக்டர்ன் அப்படின்றது டப்பு டப்புன்னு கிளிக் ஆச்சுன்னா அழகாக ஆன்சர் பண்ணிடலாம். கண்டினியூ பண்ணலாமா? நம்ம ஆன்சர் கிடைச்சதா? இதில் என்ன கேள்வி இருக்கா? ஆன்சர் கிடைச்சதா? ரைட். ஆள் அனுப்புனாங்க. பேதுரு எழுந்து அவர்களுடைய கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து. ஏன் பேதுரு எல்லாரும் வெளியே போக வச்சு? எல்லாரும் பார்க்குற மாதிரியே அந்த அற்புதம் பண்ணி அவங்களை எழுப்பியிருந்துருக்கலாம்ல. முழங்கார் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி, ஏன்பா முட்டி போட்டு ஜெபம் தானே பண்ணுற, அது ஏன்பா எல்லாரும் வெளியே அனுப்பிட்ட? பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்து நின்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு பேதுரு தனியாக ஜெபம் பண்ணுறான். எங்கேருந்து கற்றுக்கிட்டான்? எந்த சம்பவத்தில்? எஸ், எக்ஸாக்ட்லி. இல்லை, அங்கே அழுதுனுங்கிறான் பற்றி. அது அழுதுனுங்கிறான் முதல்ல வெளியே தொத்திடணும். இந்த அழுவு புஞ்சி கேஸ் நிறைய இருக்கும். இப்போ பார்த்தாலும் இது இல்லை, அது பத்தலை, இது பத்தலை, நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன், ஜெபம் பண்ணுறேன், ஜெபத்தை கேட்கல. இந்த அழுவுற நான் தொத்திடும் முதல்ல. உனக்கு தரமாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு எதுவுமே தரமாட்டாரா, போயிடுறா போடா, சொல்லி அனுப்பி விட்டுரும், போ, தொந்தரவு பண்ணாத போ அப்படின்னு அழுவுற முதல்ல வெளியே தரத்தணும். ஆமாம். பேதுருவை யாக்கோபு யோவானை மட்டும் இயேசுவில் கூப்பிட்டு போய் அந்த தலித்தா குமி இல்லை, சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொல்லி லத்தீன் மொழியில் சொன்னார். அவன் அந்த இயேசுக்கிட்ட கற்றுக்கிட்டது தான். அழுவுரெல்லாம் வெளியே போய் முதல்ல. ஆமாம், நானே ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தோம் அப்படி விசுவாசத்தை கேதர் பண்ணி அப்படி விசுவாசத்தை ஜோம்பலான்னு பார்த்தா இதுங்க அழுது நம்மளை அப்செட் பண்ணிக்கிட்டு இப்போ லட்சியம் எல்லாம் இது ஒரு சாவு வீட்டில் போய் அழுகுறோம்ல, இது வெளியே போனா என்ன ஆகும் சொல்லு? உன்னையும் செத்து போட்டுருவாங்க. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பார்த்தியா, இப்போ எப்படி மிராக்கிள் நடந்தனால தான் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க, அதனால இன்றைக்கும் ஆண்டு மிராக்கிள் பண்ணுறாரு பாரு அப்படின்ட்டு இந்த ஜான் ஜெபராஜ் நிறைய பேசுறது நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் சீசர்கள் பண்ண அளவு இவனுக்கு எந்த மிராக்கிளும் பண்ணல, அதுதான் உண்மை. ரைட்டா? சி, அற்புதங்கள் செய்வது தேவனுடைய திட்டம் அல்ல. எப்போ அற்புதம் செய்வார் அப்படின்னா, ஒரு திரள் கூட்டம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ திட்டம் இருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பிற்கு ஏதுவாக அற்புதம் செய்கிறாரே தவிர அற்புதத்தினால இங்கே யாரும் ரட்சிக்கப்படலை. நீங்கள் எப்பவுமே ஆர்டரை மாற்றி யோசிக்க கூடாது. புரியுதா? சால்வேஷன் டஸ் நாட் கம்ஸ் இது ரட்சிக்கப்பட்ட திரள் கூட்டத்தார் அற்புதத்தை பார்த்தனால தான் ரட்சிக்கப்பட்டாங்களான்னு கேட்டால் ஆமாம், உண்மைதான். அற்புதம் பார்த்தாங்க, நிறைய பிரச்சனை, உண்மைதான். ஆனால் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக தான் ஆண்டு அற்புதமே பண்ணுறார். ஆமாம். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். அதுக்கப்புறமா தொடர்ந்து 10ஆம் அதிகாரம் பார்க்க போகிறோம். 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுடைய சம்பவத்தில் இங்கே தான் வந்துட்டு பேதுருடைய அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் யோவேல் தீர்க்கதரிசனத்தை பேதுரு சொல்லி அங்கே ப்ரீச் பண்ணுறாருல பெந்தேகோஸ்து நாளில் முதல் பிரசங்கம். ஆமாம், அந்த பிரசங்கத்துக்கு ஏற்ற ஊழியத்தை இங்கே தான் முதல்ல பேதுரு ஆண்டவர் பண்ண வைக்க போகிறாரு. பேதுரு பண்ண முதல் பிரசங்கம் ஒரு 3000 பேர், அடுத்த பிரசங்கம் ஒரு 5000 பேர். அது எல்லாமே யூதர்கள், புறஜாதிகள் கிடையாது. கம்ப்ளீட்டாகவே ஜூவிஷ் கம்யூனிட்டி, இல்லாட்டி ப்ராசலைட்ஸ் ஜூஸ் அப்படின்னா புறமதத்திலிருந்து யூத மதத்திற்கு மாறியவர்கள், அப்படி இல்லாட்டி வந்துட்டு யூதர்களாக இருந்து வேறு நாட்டில் போய் செட்டிலான யூதர்கள். பெந்தேகோஸ்து நாள் அந்த டைம் பண்டிகைக்கெல்லாம் வந்திருப்பாங்கள்ல, எப்படி பார்த்தாலும் மொத்தமாக யூதர்கள் தான். பற்பல பாஷைகளை பேசின அந்த கிரேக்கர்கள் எல்லாருமே இருப்பாங்கள்ல, எல்லா பாஷையை பேசுகிற ஆட்கள் இருப்பாங்கள்ல, எல்லாருமே யூதர்கள் தான், புறஜாதி கிடையாது. முறை இப்போ ஆண்டவர் வந்துட்டு வெளியே கூட்டு போக போகிறார்.
புறஜாதிகள் மத்தியில் பவுலை கூப்பிட்டு போகிறார், பேதுரை கூப்பிட்டு போகிறாரு. எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகமே. செம்மையாக இருக்கும். அடுத்து ஒரு ஒரு சாப்டர் அப்படியே த்ரில்லிங்காக போகும். சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு புரிய வைக்க போகிறார். ராமன் சொல்லுவீங்களா? நிறைய விஷயம் ஆண்டவர் சொல்லி தர போகிறாரு, புரிய வைக்க போகிறார், நிறைய கற்றுக்க போகிறோம். அப்போஸ்தலர் என்ற சரித்திர புஸ்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது அதில் எதெல்லாம் உபதேசமாகவும் எதெல்லாம் கான்டெக்ஸ்டுவலாக அந்த நாட்களுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் செஞ்சார் அப்படின்ற அந்த டிஃப்ரென்சஸ் கர்த்தர் உங்களுக்கு புரிய வைக்கட்டும். எனக்கு ஆண்டவர் புரிய வைக்கிற காரியங்கள் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு சில காரியங்கள் அப்போஸ்தலரால் மட்டும்தான் கர்த்தர் பண்ணார். அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்றதை விட அப்படி பண்ண வேண்டிய அவசியம் ஆக்சுவலாக இன்னைக்கு இல்லை, நீடு இல்லை. அப்போ நான் பிளண்ட்டாக அப்போஸ்தலர் வாசிச்சுட்டு கண்மூடித்தனமாக வாசிச்சுட்டு ஆண்டவரே அவரை கொண்டு பண்ணீங்களே எங்களை கொண்டு பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு முட்டாள்தனமாக இங்கே ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணணும் முதல்ல. அப்படி ஜெபிக்கிறவன் அந்த அற்புதம் நடக்கணும், அந்த அற்புதத்தில் நான் பண்ணுன்ற பேர் வரணுன்றதுக்காக தான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பேதுருவை போல பவுலை போல நாங்களும் பண்ணோம் ஆண்டவர். ஏன் பேதுருவை போல அடி வாங்கணும்னு ஏன் ஒருத்தரும் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான்? பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவர் நாமத்து நிமித்தமாய் நாங்கள் அடி வாங்குவது நாங்கள் பாக்கியமாய் கருதுகிறோம் அப்படின்னு பேதுரு சொன்னார். அந்த லிஸ்ட்டில் எந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ண பண்ணுறான்? என்ன ஆண்டவரே பேதுரு மட்டும் தான் பாக்கியம் வாங்கியிருக்காரு, எங்களை யாரும் அடிக்க பண்ணுறாங்க, நான் உங்களுக்காக ஊழியம் பண்ணி நானும் அடி வாங்கின ஆண்டவரே. அந்த ஜெபம் எந்த ஊழியக்காரனும் பண்ண மாட்டேங்கிறான். அற்புதம் பண்ண பேதுருவை போல் நாங்கள் அற்புதம் பண்ணணும் மட்டும் ஜெபம் பண்ண வந்துடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அற்புதத்தினுடைய ரீசன் தெரில. ஆண்டவர் ஏன் மிராக்கிள் பண்ணுறாரு நான் இப்பவும் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் உங்களுக்கு எடுத்துட்டேன். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் ஃபுல்லாக மெதுவாக வாசித்தோம். பல மாதமாக அந்த பைபிள் ஸ்டடி போயிட்டு இருந்தது நமக்கு லாஸ்ட் இயர், ஞாபகம் இருந்துச்சா? ஆமாம். அதில் வந்துட்டு ஒவ்வொரு அற்புதத்தையும் ஆண்டவர் மிராக்கிள் பண்ணணுன்றதுக்காக பண்ணலை. அந்த எல்லா அற்புதத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அவர் பண்ண முதல்ல அற்புதம் காண ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீர் திராட்சரஸ்வாமத்தில் இருந்து, ரெண்டாவது அற்புதம் பெதஸ்தா குளத்தில் படுத்த திமிர்வாதக்காரனை எழுப்பின நாள் ஓய்வு நாள். அங்கிருந்து தான் எல்லாமே ட்ரிகர் ஆகி இயேசுடைய ஊழியங்கள் பரபரப்பாக போக ஆரம்பிக்கு. எவ்ரிதிங் ஃபார் எவ்ரி மிராக்கிள் தெர் இஸ் அ ரீசன். நம்மளுக்கு காரணமே இல்லாமல் சுயநலமாக சுகபோகமான வாழ்க்கை வேணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு மிராக்கிளுக்காக எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கிறோம். நடக்கவே நடக்காது. நம்ம ஆட்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இன்னைக்கு மிராக்கிளுடைய ரீசனை என்னன்னே புரியல யாருக்குமே. காரணம் என்னென்னா பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்ட் தெரியல. வேதாகமத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அது ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற தெளிவு பத்தலை. அவருடைய கான்டெக்ஸ்ட் புரியல, அந்த சொல்லப்பட்ட சூழல் அமைப்பு புரியல. அதில் கண்மூடித்தனமாக படிச்சுட்டு அங்கே பண்ணீங்களா ஆண்டவரே எனக்கு பண்ணுங்க ஆண்டவரே, பல வருஷமாக ஜெபம் பண்ணார். எங்கே பண்ணார்? வியாதியஸ்தர்களை சுகமாக்குவது தேவ சித்தம் தான் அப்படின்ற ஒரு உபதேசம் உண்மை அப்படின்னா நான் என்னுடைய ஊழியத்தை நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். நேராக சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா வியாதியஸ்தரும் ஜெபம் பண்ணி எல்லாரும் எழுப்பி வீட்டுக்கு அனுப்பி ஹாஸ்பிட்டலில் காலி பண்ணிட்டு இப்போ இடத்த வாடகைக்கு தான் நான் ஊழியம் பண்ண போகிறேன்னு கேட்டிருப்பேன் நான். பர்பஸ் அது இல்லை. நம்ம ஆட்களுக்கு பர்பஸே புரியல. நான் இப்படி பேசினா அவர் விசுவாசம் இல்லாமல் பேசுகிறாரு. பைபிளை கரெக்டாக வாசிக்கும் போது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை தாண்டி ஆண்டவர் செயல்பட மாட்டார். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ட்ரூத்தை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, பேலன்ஸ்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் லாஸ்ட் டைம் சொன்னது மறுபடியும் ஞாபகம் வருது, நான் இப்போ சொல்கிறேன். மிராக்கிள்னு சொல்லியாச்சுனாலே, மிராக்கிள் அற்புதம்னு சொல்லியாச்சுனாலே இட் வில் நாட் ஹேப்பன் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். புரியுதா? மிராக்கிள்னு சொல்லியாச்சுன்னா அது டெய்லி எல்லாருக்கும் எப்பவுமே நடக்காது. அதனால தான் அது பெரிய மிராக்கிள். எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருவருக்கு எப்பயாவது ஒரு முறை நடக்கும். அதனால தான் நம்ம அதை மிராக்கிள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ரெகுலராக எல்லார் லைஃப்லையுமே ரெகுலராக மிராக்கிள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அது மிராக்கிளே கிடையாது. டெய்லி சாம்பார் சாதமும் தயிர் போட்டு சாப்பிட்றீங்க, என்ன அர்த்தம்? ஆண்டவர் என் வாழ்க்கையில் டெய்லி அற்புதம் பண்ணுறார். என்னடா அப்படி பண்ணாருன்னா 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம் தெரியுமா? இது சொன்ன சிரிப்பாங்களே சிரிக்க மாட்டாங்களா? ஆமாம். ஸோ தெர் இஸ் அ பர்பஸ் ஃபார் மிராக்கிள். இங்கே கூட பார்த்தீங்கன்னா பேதுரு அந்த அற்புதம் பண்ணனால அந்த ஐனேயாவை எழுப்பின போதும் சரி, தபித்தால் எழுப்பின போதும் சரி, அது எல்லாருக்கும் விஷயம் போய் சேர்ந்து எல்லாரும் கேள்விப்பட்டாங்க. இப்போ தான் திருப்பி அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதின லூக்கா எழுதினருடைய கான்டெக்ஸ்ட் யோசி. லூக்கா யாருக்கு எழுதுறாரு? தியோப்பிலுக்கு எழுதுறாரு. ஏன் எழுதுறாரு? இதை இந்த யார் எழுதுனது, யாருக்கு எழுதுனது, ஏன் எழுதுனது, இதை மறந்துட்டு நான் பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு வாசினா நீயாவே உட்காந்து சொந்தமாக ஒரு இயேசுவை கிரியேட் பண்ணலாம் தாராளமாக. ஆமாம். இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து
இல்லாத ஒரு இமேஜை நீ சொல்லும் போது ஜென்ரேட் பண்ணி அது மாதிரி வந்துட்டு யூ கேன் ஜென்ரேட் யுவர் ஓன் பைபிள் வித் திஸ் பைபிள் அண்ட் யூ கேன் ஜென்ரேட் யுவர் ஓன் ஜீசஸ் வித் யுவர் ஓன் இமேஜினேஷன். உன் சொந்த கற்பனையில் ஒரு சொந்த இயேசுவை உருவாக்கலாம். கொரிந்து சபைக்கு பவுல் அதான் சொல்றாரு, அவர்கள் வேறொரு இயேசுவையும் வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு ஆவியும் பிரசங்கித்து பெற்றிருப்பார்கள், ஆனால் நன்றாய் சகித்திருப்பீர்களே அப்படின்றார். ஆமாம், நீயாவே ஒரு இயேசுவை கிரியேட் பண்ணிக்கலாம், வேண்டாம். பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்ட் படி லூக்கா வந்துட்டு இயேசுதான் அந்த மெஸ்ஸியா அது விசாந்தரப்படுத்தி பவுல் எப்படி பண்ணாரு பாரு, பேதுரு என்ன பண்ணாரு பாரு, எப்படி மிராக்கிள் நடந்து எத்தனை பேர் இங்கே நம்பினாங்க பாரு. அப்போ பாயிண்ட் என்ன? So if a miracle happens, there is a multitude number of people getting saved and added to the kingdom of Christ. தேவராஜ்யத்தில் அநேகர் சேர்க்கப்படுகிறார்கள் இந்த அற்புதத்தின் மூலமாய். அப்போ ரட்சிப்புக்கு எதுவா அற்புதம் பண்ணாரா? இல்லை, அற்புதத்தை பார்த்தனால இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களான்னு கேட்டால் ரெண்டுமே உண்மைதான். ஆனால் பிரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த அற்புதத்தின் மூலமாய் இவ்வளவும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதான் தேவ திட்டமே. அப்போ ரட்சிப்புக்கு எதுவாக தான் அந்த அற்புதமே பண்ணுறாரே தவிர மற்றபடி கிடையாது. இது புரியாத இப்போ இன்னைக்கு இந்தியன் கான்டெக்ஸ்டில் நீ ஒரு செத்து போன ஒருத்தனை உயிரோடு எழுப்பி பாத்தியா ஏசு எழுப்பினா இருப்பாரு, இதை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் ரசிக்கப்படணும் அவசியம் இருக்கா? ஒரு அவசியமும் கிடையாது, ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்தவர் வழிபடக்கூடிய கடவுள் இயேசு அப்படின்ட்டு. இன்னும் அவங்களுக்கு என்ன புரியல தெரியுமா? அப்போ தெரியும்னா அப்போ சுவிசேஷம் சொல்ல தேவையில்லையே அப்படின்ற ஒரு மீனிங் வரும். ஆனாலும் சுவிசேஷம் சொல்லணும். அவங்களுக்கு இன்னும் என்ன புரியல அப்படின்னா, இயேசு கிறிஸ்தவர்கள் கடவுள் அல்ல, இயேசு உலகத்தின் ரட்சகர், உனக்கும் அவர் தேவைன்றது தான் இன்னும் ப்ராப்பராக அவங்களுக்கு புரியல. அதனால தான் நம்ம இன்னும் காஸ்பலில் கரெக்டாக போய் சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை புரியாதனால தான் செத்தவன் எழுப்புறேன் ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணி அதை ஃபோர்ஜரி வேலை பண்ணி இவனுக்கு பண்ணது ஃபோர்ஜரின்னு சொல்லி மாட்டி பிரச்சனையாகி இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஊழியக்காரனாலே காரி துப்புற மாதிரி வச்சிருக்காங்க. பாஸ்டர்ஸ் செய்கிற செயல்களை மட்டுமே ட்ரோல் பண்ணக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் எத்தனை இருக்குது தெரியுமா? இவனுக்கு பண்ணுற முட்டாள்தனத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பயங்கரமாக சம்பாதிக்கிறான், வியூஸ் போய்கிட்டு இருக்கு, சேனலில் மானிட்டைஸ் ஆகி ஒருத்தன் காசு பார்த்துட்டு இருக்கான். இந்த ஆப்பிரிக்காவில் லூக் ஆல்ஃபான்னு சொல்லி ஒருத்தன், அவனால் ஊழியக்காரனே கிடையாது, அவனால் பக்கா பிசாசு, ஊழியக்காரனே கிடையாது. ரோல்ஸ் ரைஸ் காரில் தான் வருவார், ரெட் கார்பெட் போட்டால் தான் அதில் நடந்து வருவார். துப்பாக்கி ஏந்திய பிளாக் கேட்ஸ் வித் ஃபயரிங் ஆர்ம்ஸோட பிளாக் கேட்ஸ் பூனைப்படையே அவர்கிட்ட ஒரு 8-10 பேர் அவரை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. கிறிஸ்துவுக்காக அவனை கொலை பண்ணானா செத்துப்போ, ரத்த சர்ச்சை சாவு, செத்தினா அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை போல் இன்னொரு 10 பேர் எழுப்புவார். உனக்கு எதுக்கு பிளாக் கேட்ஸ், எதுக்கு பாதுகாப்பு? ப்ராஃபஸி மிராக் நம்ம நாட்டுக்கு ப்ராஃபஸின்னு என்னன்னே தெரியாது. என்ன கிறிஸ்து இயேசுக்குள்ள புதிய உடன்படிக்கையில் வாட் இஸ் ப்ராஃபஸின்றதே பொருள். இந்த நியூ கவர்னண்ட்டை பற்றி அதிகமாக பேசுகிறேன்ற பேரில் இன்றைக்கி பிரபலமாக வெளியே தெரிகிறது. இந்த ஜெசுடியானு சென்னையில், மதுரையில் ஜஸ்டின்னு, சவுத் சைடில் பாலசேகர்ன்ற ஒருத்தன், இந்த ஜான் ஜெப்ராஜ், இப்படி ஒரு சில ஆட்கள் தான் வந்து இன்றைக்கி நியூ கவர்னண்ட்டுன்னு பயங்கரமாக பேசினான். நியூ கவர்னண்ட்டில் தீர்க்க தரிசன அழைப்பும் உண்டு, தீர்க்க தரிசன வரமும் உண்டு. புதிய ஏற்பாட்டில் எப்படி செயல்பட்டுருக்காங்கன்னு ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு. நியூ கவர்னண்ட்டுன்னு பேசுவான், ஆனால் இவனுங்க யாரை மேற்கோள் காட்டி பேசுவான்? எலியா, எசேக்கியேல், எரேமியா, தானியேல், அவங்கள மேற்கோள் காட்டி அவங்கள மாதிரி தான் இவனை தீர்க்கதரிசியாக காட்டிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஏன் நியூ கவர்னண்ட் பேசுகிற நீ? புது உடன்படிக்கையில் தீர்க்கதரிசிகள்னா என்ன, யாரு? புது உடன்படிக்கையில் தீர்க்க தரிசனம்னா எது தெரியாது. இப்போ அந்த கூட்டத்தை நம்பி நம்மளும் ஓடுறது. நமக்கு ஒரு தேவை இருக்குது, நம்ம தள்ள கைவிச்சா சொல்ல மாட்டாங்களா? கிளி ஜோசியம் மாதிரி இது ஊழியக்கார ஜோசியம். ஆமாம், ஏன்னா ஒரு சீட் எடுத்து போடுமா, சாமிக்கு நல்ல சீட்டை எடுத்து போடு அப்படின்ற மாதிரி. நல்ல கவனி, இஃப் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் பைபிள் இன் இட்ஸ் கான்டெக்ஸ்ட், யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த பிப்ளிக்கல் ஜீசஸ். வேதத்தின் அடிப்படையில் சரியான கண்ணோட்டத்தோடு இந்த வேதம் போதிக்கக்கூடிய இயேசு யார், இயேசுவினால் சீஷர்கள் செய்த செயலினுடைய நோக்கங்கள், அதனால் அந்த பிகர் பிக்சர் என்ன நடந்தது, ஏன் அப்படி ஆண்டவர் செஞ்சார், அது புரிஞ்சுன்னா பிரச்சனையே இல்லை. அது புரியாமல் சீஷர்கள் பண்ணாங்க, நாங்களும் பண்ணுறோம், விசுவாசத்தில் உலகத்தை ஜெயிச்சிடுவோம், ராஜ்யத்தை மேற்கொண்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு வசனத்தை மனப்படமாக சொல்லி எல்லா வசனமும் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்டை சொல்லி அதே போல் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ன உடனே
மானம் போயிடுமே. அதில் இந்த ஆல்ஃப் லூக்காவுன்ற அந்த ஆஃப்ரிக்கன்லாம் என்ன பண்ணிட்டான், டெட் பாடியை உயிரோடு கூட எழுப்புறேன் அப்படின்ட்டு செத்து போன டெட் பாடியை சுற்றி முற்றி ஃபுல்லாக கேமரா பெரிய கூட்டம் உயிரோடு எழுப்புனா அற்புதம் பண்ணா. ஆனால் அந்த மனுஷன் உண்மையாகவே சாகவே இல்லை அப்படின்ற ப்ரீவியஸ் எவிடன்சஸ் எல்லாம் எடுத்து இது ஃபேக் மிராக்கிள்னு ப்ரூவ் பண்ணி கிழிச்சிட்டாங்க மொத்தமாக. அப்போது த பர்பஸ் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் காட், தேவ ராஜ்யத்தினுடைய நோக்கம், அதில் தேவனோட திட்டம், the purpose of the kingdom of God, the plan in the kingdom of God தெரியல. அதுதான் பிரச்சனை. சரி, ஓகே. நம்ம இப்போ தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் வாசிக்கலாம். பைபிளில் சரியான கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த சத்தியத்தை மனப்பாடம் பண்ண வேண்டாம். வாட் இஸ் த ட்ரூத் அப்படின்ற அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த வேதாகமத்தினுடைய உபதேசமும் சத்தியமும் அதை சார்ந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்றதுடைய கான்டெக்ஸ்ட், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தது அப்படின்னா, இங்கே இன்றைக்கி நான் என்ன பண்ணணுன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை ஆவியானவர் தெளிவாக நமக்கு நடத்துவார். அங்கே தான் நம்ம வந்துட்டு வெறும் பைபிளை மனப்பாடம் பண்ணி லாஜிக்காக உட்காந்து 1 1 2 அங்கே அப்படின்னா இங்கே இப்படி, இது அப்படின்னா அது அப்படி, இப்படி கணக்கு பண்ணி பைபிளை வாசித்து நம்ம இங்கே வாழலை. we are trying to understand the word of God in the context of God. தேவனுடைய கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்க சத்தியங்கள் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை எந்த இடத்துல எப்போ ஏன் என்ன எப்படி நடத்தினார், என்ன நடந்தது, ஏன் நடந்தது, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 2000 வருஷம் கழிச்சு இன்றைக்கி நம்ம வாழ்கிற நம்மளுடைய சூழல் நம்ம நல்லாவே தெரியும். இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார் செய்ய மாட்டார் நல்லாவே தெரியும். அப்போ ஒரு பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் அழகாக ஊழியம் மட்டும் போயிட்டு இருந்துடலாம். பவுலுடைய ஆரம்ப நாட்களில் அவன் துரிதமாய் புறப்பட்டு உடனே ஊழியம் பண்ணான் பார்த்தீங்களா, அது அவர் அவசரத்தில் பண்ண ஊழியம்தான், ஆவியில் ஏகப்பட்ட ஊழியம் பண்ணதில்லை. ரொம்ப தெளிவாக இருக்குல்ல. என்ன பண்ணா, ஏசுதான் சொல்கிறான், அவன் சந்தேகப்பட்டு இன்னும் டவுட்டாக தான்டா இருக்கு இவன் மேலே, இவன் தானே அடித்து கொண்டுட்டு இருந்தான் எல்லாரையுமே, இன்னும் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு உடனே இவன் அங்கே ஸ்பிரிட் லீடிங்கில் பெருசாக மூவ் ஆன மாதிரி தெரியல, பரிசுத்தாவி பெற்றவன் தான். இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தோடு, இன்னும் கன்ஃபவுண்டிங்காக, இன்னும் ஆதாரபூர்வமாக இன்னும் பேச ஆரம்பித்தான். கொலை பண்ண தான் பிளான் பண்ணாங்க, ஒரு ரிசல்ட்டு வரல. ஆனால் இதுக்கப்புறமா வரக்கூடிய சம்பவங்களில் பவுலை பற்றி தொடர்ந்து வாசிக்க போகிறோம். பவுல் ஆவியில் ஏவப்பட்டு பேசினான் நிறைய இடங்களில். அங்கெல்லாம் பாரு ரிசல்ட்டு பயங்கரம். அங்கே அடிச்சாங்க, உதச்சாங்க, கல்லெறிஞ்சாங்க, செத்து போயிட்டான்னு நினச்சி ஊரை விட்டு தூக்கி போட்டு வந்தாங்க. திருப்பி எழுந்து அதே ஊரில் போய் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் அங்கே ரிசல்ட் தெரிஞ்சுது. அந்த ஃபஸ்ட்டு மிஷனரி ஜர்னிலேயே ஏகப்பட்ட சபைகள் உருவாச்சு. திமோத்தி அங்கே தான் பவுலை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார், இல்லை தீத்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். எப்பப்ரஸ் வந்தார், பர்னபா கூட ரொம்ப நாளாக பவுலோட கூட ஊழியத்தில் இருந்தார். லூக்கா கம்ப்ளீட்டாகவே கூட இருந்தார். மார்க்கு பாதி இருந்தார், இல்லை அப்புறம் கடைசியில் பவுலோட கூட சேர்ந்துக்கிட்டாரு. எவ்வளோ விஷயங்கள். ஸோ சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் அப்படின்னு வசனம் சொல்கிற மாதிரி, வி டோன்ட் ஹாவ் டு ட்ரை வித் அவர் ஓன் ஸ்ட்ரென்த். நம்ம சொந்த பலத்தினால் நம்ம இங்கே முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக ஆவியின் நடத்துதல்ல அழகாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரிசல்ட் வருதா வரல நம்மளுக்கு தேவையில்லை, கர்த்தர் நடத்துவார், அவர் பார்த்துக்குவார், அவர் ராஜ்யத்தை அவர் பார்த்துக்குவார், நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கையும் அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்த காரியங்களையும் நாங்கள் வாசித்தோம். அதை தொடர்ந்து பேதுரு மூலமாய் கர்த்தர் செய்த அற்புதங்கள், அந்த அற்புதத்தோட நோக்கம் தேவராஜ்ய விரிவடைவதற்கான பணி. அப்போஸ்தலர்களையும் மக்கள் அங்கீகரிக்கணும், ஏன்னா அவங்க சொல்கிற உபதேசத்தை தொடர்ந்து இவங்க மக்கள் ஃபாலோ பண்ணணும். அதற்காகவே அப்போஸ்தலர் மூலமாய் கர்த்தர் செய்த முக்கியமான அற்புதங்கள், அதை அடையாளங்களாய் இவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்று தேவன் திருஷ்டாந்தரப்படுத்தி காட்டினீங்க. அது மூலமாக ஆதி திருச்சபையில் பெரிய வளர்ச்சியும் மாற்றத்தையும் பார்த்தோம். இதெல்லாம் நாங்கள் வாசித்து இது அப்படியே நாங்கள் செய்ய ட்ரை பண்ணாமல், இன்றைக்கி நாங்கள் வாழ்கிற நாட்களில் நாங்கள் உங்களுக்காக என்ன செய்யணும், இதில் எங்களுக்கு என்ன வாய்ப்புகள் கற்று வச்சுருக்கிறீங்க, நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அதை ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தி நடத்துவீராக. அதில் நாங்கள் சோம்பேறித்தனம் உள்ளவர்களாக இருந்து விடாதபடிக்கு, அலட்சியமாக இருந்து விடாதபடிக்கு, ஆவியின் நடத்துதலில் கவனமாக நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்றைக்கி ஸ்டடி அட்டன் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ சமாதானம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை சரியான சத்திய புரிதலோடு கூட இவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உதவி செய்ய நான் செபிக்கிறேன்.
போதிக்கிற என்னுடைய வாயிலும் ஆண்டவரே பிழைகள் வராதபடிக்கு, தவறான வார்த்தைகள் வராதபடிக்கு, தெளிவான வார்த்தைகள், ஆரோக்கியமான உபதேசத்தை ஜாக்கிரதையாய் கவனமாய் பேச அடியனுக்கு கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து உதவி செய்யுங்க. இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி. உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரிய தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் தேவ அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. மாரநாதா. இயேசு சீக்கிரம் போகிறார்.